அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்குப் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய், நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம், நாம் கடவா வண்ணமே நல்கு. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவை திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே பெண் பிள்ளையாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்தவர்களிடத்துல மிகுந்த கருணையோடு எம்பெருமானை அடைவதற்கு எளிய வழி மார்க்கம் என்ன என்பதைத்தான் இந்த திவ்ய பிரபந்தத்துல தெரிவிக்கிறாள். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும். பரமாத்மாவை அடைவது என்பது பாகவதர்களை முன்னிடாமல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சுவாமி நம்மாழ்வாரும் காண்பித்திருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் எம்பெருமானை போய் பணியும் பொழுது, எம்பெருமானிடத்துல தொண்டை பிரார்த்திக்கும் பொழுது பாகவதர்களை முன்னிட வேண்டும். இதை பத்தி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பல மகனியர்கள் ஆச்சாரியர்கள் நன்றாக விளக்கி இருக்கிறார்கள். ஜீவாத்மா அத்தனை பேருக்கும் எம்பெருமானோடு விட்டு பிரியாத சம்பந்தம் தொடர்பு உண்டு. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்களை ரகசியத்ரயம் என்று கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஆச்சாரியரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளும் பொழுது ஆச்சாரியர் மூலமாக இந்த ரகசியத்ரயத்தை உபதேசமாக பெறுகிறோம். அந்த ரகசியத்ரயத்தினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பொருள் என்னவென்றால், இந்த ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கே அடிமை, பரமாத்மாவுக்கே சேஷப்பட்டவன். அதைத்தான் சேஷத்துவம் உடையவன், பாரதந்திரியம் உடையவன் என்று தெரிவிப்பார்கள். ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னவென்றால் எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருப்பது சேஷத்துவம். எம்பெருமானையே முக்கிய பயனாக கொண்டு அவருக்கு எது பெருமையை சேர்க்குமோ அதையே தனக்கு முக்கியமான லட்சியமாக கொண்டிருப்பவர். அதைத்தான் பாரதந்திரியம் என்று சொல்லுவார்கள். பரதந்திரன் என்றால் பாரதந்திரியத்தை கொண்டிருப்பவன். பாரதந்திரியம்ங்கிற தன்மைக்கு என்ன பொருள் என்றால், பரனான எம்பெருமானுக்கு எது மேன்மையை சேர்க்குமோ, அவருக்கு எது பெருமையை சேர்க்குமோ அந்த விஷயத்துல மட்டுமே ஈடுபட்டிருப்பவன் தான் இந்த பாரதந்திரியம்ங்கிற தன்மையை கொண்டிருப்பவன். இப்ப ஜீவாத்மா எல்லாருமே எம்பெருமானுக்கு எது பெருமையை சேர்க்குமோ, எம்பெருமானுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தையே நாம் பயனாக கொண்டு அதிலேயே ஈடுபட வேண்டும். அதுதான் நமக்கு புருஷார்த்தமாக கொண்டிருக்க வேண்டும் என்று இத்தை பாரதந்திரியம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருத்தல் இது ஒரு விஷயம். இதைத்தான் பிரதம பருவம் என்று தெரிவிப்பார்கள். முதல் நிலை, ஜீவாத்மா முதல் நிலை ஞானத்தை பெறும் பொழுது இந்த ரகசியத்திரயத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறான் என்றால், இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன். எம்பெருமானை தவிர வேறு மற்ற தேவதைகளோ மற்ற தாழ்ந்த இந்த உலகத்து லௌகிக்க சம்சாரிகள் யாருக்கும் அடிமைப்படாதவன் இந்த ஜீவாத்மா. அனன்யாருக சேஷத்துவம் என்றும் தெரிவிப்பார்கள். அனன்ய அருகம், வேறு யாருக்கும் ஆட்படாதவனாய் எம்பெருமான் ஒருவனுக்கே ஆட்பட்டிருப்பவன். உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு ஆண்டாள் அதை தெரிவித்தாள். அப்ப எம்பெருமானுக்கே ஆட்செய்பவன், அடிமையாக இந்த ஜீவாத்மா இருக்கிறான். இது பிரதம பருவம். அடுத்து மத்தியம பருவம், நடுநிலை அறிவு. அது என்னவென்றால், எம்பெருமானுக்கே அடிமை என்றால் எம்பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் இருக்கிறார்களே. எந்த இடத்துல எம்பெருமானை சேவித்தாலும் எம்பெருமான் தனியாக இருக்கிறாரா என்றால் இல்லையே. கைகளிலே திவ்யாயுதங்களை பற்றி இருக்கிறார், சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கிறார். அருகே நாய்ச்சிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி முதலான நாய்ச்சிமார்கள் இருக்கிறார்கள். திருவடிக்கு கீழே பார்த்தால் ஆதிசேஷன், கருடன், சேன முதலியார், இன்னும் ஜெயன் விஜயன் துவாரபாலகர்கள், இப்படி பல தொண்டர்கள், பல கிங்கரர்கள், கைங்கரியபரர்களோடு தான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்ப அந்த எம்பெருமானுடைய இந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவர்களெல்லாம் பாகவதர்கள். பகவான் என்று அவனுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள். பாகவதன்னா யாருன்னா, பகவதா இதம் ஷரீரம், என்னுடைய உடலோ அதே போல நானாகிற ஆத்மாவோ எம்பெருமானுக்கே என்று சமர்ப்பித்தவன். இது எம்பெருமானுடைய சொத்து என்று புரிந்து கொண்டிருப்பவன் யாரோ அவனுக்கு தான் பாகவதன் என்று பெயர். அப்ப எம்பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் பாகவதர்கள்
இவர்களுக்கும் நாம் அடிமை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கு அடிமை என்றால் எம்பெருமானுடைய கைகள்ல பிடித்துக் கொண்டிருக்கிறது சங்க சக்கரங்கள், திவ்யாயுதங்கள், சக்கரத்தாழ்வார், பாஞ்சசன்ய ஆழ்வார், இவர்களுக்கெல்லாம் நாம அடிமையா இல்லையா என்றால் நிச்சயம் அடிமைதான். எம்பெருமானுக்கு அடிமைன்னு சொன்னால் அவருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்துக்கு மட்டும்தான் அடிமை. அவருடைய திருவடிகளுக்கோ அவருடைய பாதுகைகளுக்கோ அவருடைய திரு கைகளுக்கோ தோள்களுக்கோ அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருமான்னு சொன்னா அவருடைய உருவம் முழுவதற்கும் நாம அடிமைன்னு தானே கொள்ளுகிறோம். அதே போல அந்த எம்பெருமானை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள், இவர்களுக்கும் நாம அடிமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பாகவத சேஷத்துவம் என்று தெரிவிப்பார்கள். பாகவதர்கள் எம்பெருமானுடைய தொண்டர்கள், தொண்டர்களுக்கு நாம தொண்டு செய்பவனாக அடிமையாக இருக்க வேண்டும். ஜீவாத்மா அந்த நிலை நடுநிலை, அந்த நடுநிலையான அறிவையும் பெற வேண்டும். முதல் நிலை அறிவிலே பெருமானுக்கே அடிமை என்று புரிந்து கொள்ளுகிறோம். பெருமானுக்கே அடிமை என்றாலும் அந்த பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நாம அடிமை என்பதை அடுத்து நடுநிலை அறிவாக அத்தை பெற வேண்டும். அடுத்து இறுதியான சரம பருவம், உயர்ந்த பருவம், உயர்ந்த நிலையான அறிவு எது என்றால் ஆச்சாரியனுக்கே அடிமைப்பட்டவன் இந்த ஜீவாத்மா. இந்த எம்பெருமானுடைய பெருமையும் பாகவதர்களுடைய பெருமையும் நன்றாக நம்முடைய மனசிலே ஈடுபடுத்தி மனசிலே பதிய வைக்குமவன் யாருன்னா ஒரு ஆச்சாரியன் தானே. ஆச்சாரியனிடத்திலிருந்து பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பிற்பாடுதானே இந்த ஞானமே நமக்கு ஏற்படுகிறது. அப்ப இதையெல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஆச்சாரியன் குருவுக்கே நான் அடிமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடைநிலை அறிவு, ரொம்ப உயர்ந்த நிலையான அறிவு, சரம பருவம் என்று தெரிவிப்பார்கள். இப்ப இந்த மூன்றிலே முதல் பருவமும் சரம பருவமும் அனைவருக்கும் நன்றாக மனசுல பதிந்து விடும். முதல் நிலையில எம்பெருமானுக்கே அடிமை நன்றாக புரிந்துவிடும். ஆமா, நாம எல்லோருமே பகவானுக்கு தொண்டர்கள், அடியவர்கள், பக்தர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதே போல இறுதி நிலை அறிவு, ஆச்சாரியனுக்கே நான் அடிமை சுவாமி, ஒரு குரு இருந்தால்தான் எனக்கு இந்த ஞானமே வருகிறது, அப்ப நான் குருவுக்கு அடிமை, அதையும் ஏற்றுக்கொண்டு விடுவோம். ஆனால் இந்த நடுநிலையிலே எதற்காக சில பாகவதர்களை பற்ற வேண்டும்? நான் ஏற்கனவே முன்னாடி தெரிவிக்கும் பொழுது பாகவதர்கள்னு பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய நெருக்கமான அடியவர்கள்னு சொன்னேன். அவர்கள் மட்டும் பாகவதர்கள் அல்ல, இந்த உலகத்துல நமக்கு அருகேயே இருந்து கொண்டு நம்மை நல்வழிப்படுத்துபவர்கள் பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த சம்பிரதாயத்திலே நன்றாக ஞானத்தை பெற்று பல அனுஷ்டானங்களோடு இருந்து நமக்கு ஆங்காங்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ, ஏதேனும் துக்கம் ஏற்பட்டாலோ அல்லது சந்தேகங்களை போக்கி நல்வழிப்படுத்துவதற்கு இவர்கள் தான் நமக்கு துணை புரிகிறார்கள். ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில சிந்தித்து பார்த்தால் இதற்கு முன்னாடி என்னென்னமோ நிலைகள்ல நாம இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு இந்த சம்பிரதாயத்துல ஈடுபாடை வளர்த்தவர்கள் யார் என்றால் நிச்சயமா யாரோ சில பாகவதர்களுடைய அந்த ஒரு சககாரம், அவர்கள் துணை புரிந்தால் அன்னி நமக்கு இந்த சம்பிரதாயத்துல ஈடுபாடே வந்திருக்காது. பலரும் கோவில்களுக்கு போய் கைங்கரியத்தை செய்வதை பார்த்துதான் ஓ இவர்கள்லாம் அங்க போறாளே, நானும் அதை மாதிரி போய் தொண்டு செய்யலாம்ங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அவர்கள் நெத்திக்கு திருமண் சீச்சூரணம் முதலான அந்த திலகங்களை இட்டு கொண்டு போகிறத பார்த்தால் ஓ அவர்கள்லாம் இட்டுக்கிறான்னா அப்ப எனக்கும் இட்டுக்கணும்ன்ற விருப்பம் அவர்களை பார்த்து தான் எனக்கும் ஏற்படுகிறது. அப்ப எல்லாமே நமக்கு பாகவதர்களை பார்த்து தானே ஏற்படுகிறது. மேலும் நமக்கு அவ்வப்பொழுது ஏற்படுகிற சந்தேகங்களை போக்குபவர்கள். வருத்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்த சம்சாரம் மாறி மாறி பல வருத்தம், இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் அமைந்திருக்கிறது. ஆனா அதை கண்டு நான் அப்படியே ஒடிந்து போகவில்லை. இன்னும் மேற்கொண்டு முயற்சி செய்து அதை தவிர்த்து எம்பெருமானிடத்துல எப்படி ஈடுபடுகிறேன்னு இந்த பாகவதர்கள் தான் நமக்கு அறிவுரை கூறி இந்த மாதிரியான கஷ்ட சமயங்கள்ல எல்லாம் நம்மை கைப்பிடித்து தூக்கி விடக்கூடியவர்களாகவும் இந்த பாகவதர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன்னா ஆச்சாரியனிடத்துல என்னதான் நாம சம்பந்தம் கொண்டிருந்தாலும் எல்லா சமயத்திலையும் ஆச்சாரியனையே போய் தொந்தரவு பண்ணி எனக்கு எல்லா 24 மணி நேரத்துல எனக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள், எனக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கெல்லாம் அவரே வந்து எனக்கு தீர்த்து வைப்பார் என்றால் அது முடியுமா? ஆச்சாரியனுக்கு எவ்வளவோ தொண்டுகள் இருக்கின்றன, அவர் எவ்வளவோ கைங்கரியத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவரோடு எப்பொழுதும் நெருக்கத்துல இருக்க முடியுமா என்றால் முடியாது. சரி, பகவான் நம்மை அவ்வப்பொழுது திருத்துவாரா என்றால் அவர் நன்னா சிரித்து கொண்டு இருப்பார். நாம தப்பு செஞ்சாலும் சிரிச்சுட்டு இருப்பார், நல்லது செஞ்சாலும் சிரிச்சுட்டு இருப்பார். எழுந்து நீ செய்வது தப்பு, இதை செய்யாதேன்னு நேரம் தடுப்பரா என்றால் அப்படி தடுப்பவராக அர்ச்சா நிலையில எம்பெருமான் இல்லையே. உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தப்பு செய்யறவனையும் கூப்பிட்டு கேட்கணும், இந்த தப்பு காரியத்தை பண்ணும் பொழுது உண்மையில இது தப்புன்னு தெரிந்து பண்ணுகிறாயா தெரியாமல் பண்ணுகிறாயான்னு கேட்டால் 100% பேரும் என்ன சொல்லுவார்கள்னா அவன் நிச்சயம் தெரியும் இது தப்பு தான், ஆனா வேற வழி இல்லை, இதுலயே நான் பழகி விட்டேன், இப்படித்தான் என்னுடைய மனசு செல்லுகிறது, இதை மாத்திக்கொள்ள முடியவில்லைன்னு அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுவர்கள் யாருமே. அப்ப தப்புன்னு தெரிந்துதான் அனைவரும் செய்கிறார்கள்.
இது தப்புதான்னு உணர்த்துவது யாருன்னா அதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியான எம்பெருமான். அவர் நமக்கு உணர்த்துகிறார். அதையும் மீறி நாம தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம்னா அது நம்முடைய கர்மத்தினாலே அனாதி காலமான வாசனையினாலே செய்கிறோம். பகவான் நாம படுகின்ற கஷ்டங்களோ அதையெல்லாம் அவர் நேரடியாக வந்து உபதேசித்து இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும்னு ஏதேனும் ஆறுதல் சொல்லி நம்மை சமாதானப்படுத்துவரா என்றால் அப்படி இந்த சமயத்துல காணப்படவில்லை. அவர் அவதரித்த சமயத்துல கிருஷ்ணனாக நேரவே கோபிகைகளிடத்துல போய் அவர்களிடத்துல எல்லாம் சமாதானம் சொன்னார். பாண்டவர்களிடத்துல அத்தனை அன்போடு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் அருகே இருந்து ரட்சித்தார். இதெல்லாம் அவதார காலத்துல பார்க்கிறோம். ஆனா கலியுகத்துல இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே பெருமான் என்பவர் ஏதோ சன்னதிக்குள்ள அர்ச்சா நிலையில ஒரு விக்கிரக வடிவத்துல தானே இருக்கார். இன்னும் கேட்டா நம்முடைய கிரகங்கள்லையும் இதே போல ஒரு சால கிராம திருமேனியிலையோ இல்ல ஒரு சித்திர பட்டமாகவோ ஏதோ ஒரு விக்கிரகமாகவோ எழுந்தருளி இருக்கார். அவர் அடிக்கடி எழுந்து வந்து நமக்கு எப்பொழுதெல்லாம் வருத்தம் ஏற்படுகிறதோ சந்தேகம் ஏற்படுகிறதோ இந்த மாதிரியான சமயத்துல அவர் நேரடியாக வந்து நம்மை இதற்கெல்லாம் தெளிவு சொல்லுவரா, நம்ம எல்லாம் வழி நடத்துவரா என்றால் அப்படி காணப்படவில்லை. அப்போ ஆச்சாரியனிடத்திலே நெருக்கமாக இருந்து கொண்டு எல்லா சமயத்திலையும் அவரிடத்திலிருந்து அறிவுரை பெறுவது அதுவும் கஷ்டம். அப்ப நடுவாக இருக்கக்கூடிய பாகவதர்களை அன்றி நமக்கு வேறு புகழ் இல்லை. இந்த பாகவதர்களை பற்றி அவர்களோடு ஒரு தொடர்பில இருந்தால் இவர்கள் தான் நம்மை நல்வழிப்படுத்துபவர்கள். நம்மை சரியான வழியிலே கூட்டி கொண்டு போய் இல்ல இதெல்லாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டது, எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுகிறதுன்னா கூடவே கூடாது, நீ இப்படி நடக்கலாமா, நீ இப்படி யோசிக்கலாமா என்று நமக்கு அந்தந்த சமயத்துல அறிவுரையூட்டி இதிகாச புராணங்கள்ல இருந்து சரித்திரங்களை எடுத்து கூறுவர்கள். இதே மாதிரிதான் அன்று நடந்தது. அன்று அவன் தீய காரியத்துல செய்வேன்னு முனைந்தான், அதனால இறுதியில கஷ்டப்பட்டான். அதே நல்லதுதான் செய்வேன்னு ஒருத்தன் முடிவெடுத்தான், அவன் நன்மையை அடைந்தான்னு நமக்கு பல நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டி என் தங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை எடுத்து காட்டி நம்மை திருத்துவர்கள், நல்வழிப்படுத்துவர்கள். அப்ப இப்படிப்பட்ட பாகவதர்களை நாம பற்ற வேண்டும். எந்த அளவுக்கு பற்ற வேண்டும்னா பாகவதர்களை 3 நிலையில பார்க்க வேண்டும். முதல் நிலையிலே இந்த பாகவதர்களை புருஷகாரமாக முன்னிட வேண்டும். இவர்கள் சிபாரிசு செய்து எம்பெருமானிடத்துல நம்மை சேர்த்து வைப்பவர்களாக இதைத்தான் புருஷகாரம்னு தெரிவிப்பார்கள். புருஷகாரம்னா நமக்காக எம்பெருமானிடத்துல சிபாரிசு செய்து இவன் புதிதாக வந்திருக்கிறான், இன்னும் அந்த அளவுக்கு ஞானம் எல்லாம் ஏற்படல, அனுஷ்டானம் எல்லாம் அவ்வளவெல்லாம் தெரியாது, ஏதோ சம்சாரத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறான், இப்பொழுதுதான் இவனுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே எம்பெருமானே நீர் இவனிடத்துல கோபித்துக் கொள்ளாமல் அருள வேண்டும்னு புருஷகாரம் செய்து நம்மை சேர்த்து வைப்பவர்களாக இந்த பாகவதர்கள் இருக்கிறார்கள். அப்ப முதல்ல புருஷகாரம்ங்கிற நிலை. அடுத்தது இவர்கள்தான் ஆச்சாரிய சம்பந்தத்திற்கு முக்கியமான காரணம். ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் நீ பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு குருவினிடத்துல ஒரு தொடர்பு நிச்சயம் வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனிடத்துல தொடர்புங்கிறது அவசியம். ஸ்ரீராமன் சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணன் ராமபிரானாக அவதரித்த அந்த ராமன் வசிஷ்டர்னு ஒரு குருவினிடத்துல போய் கல்வி பயின்றாரா இல்லையா? இத்தனை வருஷம் கல்வி கற்க வேண்டும்னு போய் படித்தார், பாடங்களை கேட்டார். அந்த வசிஷ்டரை குருவாகவே கொண்டு அவர் என்ன சொல்றாரோ, ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தார் என்றால் எம்பெருமானே அவதரித்திருந்தாலும் ஒரு குரு தேவைன்னு அவரையும் காட்டுகிறார். அதே போல கண்ணன் அவர் அவதரித்து 10 வயசு கோகுலத்துல எல்லா லீலைகளை புரிந்திருந்தாலும் அடுத்து மதுராவுக்கு சென்ற பிற்பாடு வசுதேவ தேவகியின் இடத்துல பிரார்த்தித்து சாந்தி பினி என்ன ஒரு ஆச்சாரியரிடத்துல உஜ்ஜைங்கிற இடத்துல அவ்விடத்துல பாடசாலையில இருந்து ஆயக்கலைகள் 64 அந்த 64 நாட்கள் அவ்விடத்துல இருந்து கற்றார் என்றால் அப்ப அவருக்கும் ஒரு குரு என்பவர் தேவைன்னு கண்ணனே காட்டுகிறாரே. அப்ப யாராக இருந்தாலும் ஒரு குருவின் இடத்துல ஒரு சம்பந்தம் வேண்டும் என்பதை பாகவதர்கள் நமக்கு நினைவு ஊட்டி ஆச்சாரியனிடத்துல சேர்ப்பதற்கும் இவர்கள் புருஷகாரமாக இருக்கிறார்கள். எம்பெருமானிடத்துல சேர்த்து வைப்பதற்கு புருஷகாரம், பெருமானிடத்துல சிபாரிசு செய்கிறார்கள். ஆச்சாரியரிடத்துல சிபாரிசு செய்ய வேண்டுமே. ஒரு ஆச்சாரியன் சட்டென்று அனைவரையும் அப்படியே சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விடுவரா என்றால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இவனுக்கு உண்மைனா இதுல விருப்பம் இருக்கிறதா, உண்மையாகவே இவன் நல்ல பண்புகளோடு இருக்கணும்னு விரும்புகிறானா, இவன் தீய காரியங்கள்ல இருந்து விலக வேண்டும்ன்ற ஆசை இவனுக்கு இருக்கிறதா, இவன் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், இவனை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் ஆலோசித்து பார்த்துத்தான் ஒரு சிஷ்யனை ஆச்சாரியன் அங்கீகரிப்பார். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பல தன்மைகளை பார்த்துதான் சேர்த்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரமே விதிக்கிறது. அப்ப சிஷ்யனுடைய தகுதியெல்லாம் பார்த்து ஒரு சிஷ்யன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் எப்பொழுது தகுதிகளை சம்பாதித்து கொண்டு எப்போ ஆச்சாரியனை அடைவது? அது இந்த கலியுகத்துல அதெல்லாம் முடியாது. அப்ப பாகவதர்கள் பார்த்து நீர் அந்த அளவுக்கெல்லாம் இவரிடத்துல எதிர்பார்த்தா இவர் அவ்வளவெல்லாம் செய்ய மாட்டார், இவர் இப்பொழுதுதான் விருப்பத்தோடு வந்திருக்கிறார்,
எனக்கு இவரை நன்னா தெரியும் அப்படின்னு ஒரு பாகவதன் ஒரு அபிமானத்தோடு ஒருவனை ஆச்சாரியனிடத்துல கொண்டு போய் சேர்த்தார் என்றால், அப்ப ஆச்சாரியன் நிச்சயமா எப்ப இந்த பாகவதனே இவனிடத்துல நம்பிக்கையோடு சொல்லுகிறானோ இவனுக்கு எந்த தீய பண்புகளும் இல்லை என்று அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஆச்சாரியனிடத்துல சேர்த்து வைப்பதற்கும் புருஷகாரமாக இந்த பாகவதர்கள் நிற்கிறார்கள். இப்படி ஆகிவிட்டதா? அப்ப 2 நிலையில புருஷகாரத்தை செய்கிறார்கள். ஒன்னு ஆச்சாரியனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார்கள், மற்றொன்று எம்பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சரி, ஆகிடுத்து, எம்பெருமானை அடைந்து விட்டோம். இதே போலத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் பறவைகளையே பாகவதர்களாக கொண்டு தூது விட்டு எம்பெருமானிடத்துல போய் சேர்ந்து விடுகிறார்கள். வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குருகினங்காள் என்ன 6ஆம் பத்து தொடக்கத்திலே அன்றில் நாரை குருகு என்ன பல பறவைகளை எல்லாம் பிடித்து தூது அனுப்புகிறார். பறவைகளை எல்லாம் பாகவதர்களாக கொண்டு பற்றுகிறார். நீங்கள் தான் எம்பெருமானிடத்துல என்ன சேர்த்து வைக்க வேண்டும், நீங்கள் சிபாரிசு பண்ணி அந்த எம்பெருமானிடத்துல சேர்த்து வைக்க வேண்டும்னு நம்மாழ்வார் கேட்டார். அதே மாதிரி இந்த பறவைகளும் எம்பெருமானிடத்துல சொல்லி சேர்த்து வைத்தன. சேர்த்து வைக்கிறச்ச 6ஆம் பத்து கடைசியில எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியே நாருயிரே என்ன அந்த பதிகத்திலே அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அந்த எம்பெருமானிடத்துல உன்னுடைய திருவடிகள் தான் ஒரே உபாயம், சம்சாரத்திலிருந்து முக்தி பெறுவதற்கு நீர் மட்டும்தான் வழியாக உபாயமாக இருக்கிறீர்னு எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்தார். அதற்கு முன்னாடியே பாகவதர்களை பற்றிவிட்டார். அதைத்தான் அந்த குருகு நாரை முதலான பறவைகளை எல்லாம் பாகவதர்களாக கொண்டு நீங்கள் எப்படியாவது என்ன எம்பெருமானிடத்துல சிபாரிசு செய்து சேர்க்க வேண்டும்னு கேட்டார். எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்தார். இப்ப எம்பெருமான் மீண்டும் இந்த ஆழ்வாரை பார்த்து தெரிவிக்கிறார், அடிக்கீழ் புகுந்து அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்னென் அருள் கொடுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமானை பழனக்குருகூர் ஷடகோபன் அந்த பதிகத்தினுடைய இறுதி பாசுரம். பெருமான் இப்ப ஆழ்வாரை பார்த்து தெரிவிக்கிறாராம், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின். பல அடியவர்களோடு இப்ப நம்மாழ்வார் சேர்ந்திருக்கிறாரா? பறவைகள் இவர்கள் எல்லாருமே அடியவர்கள்னு பார்த்தோமே. இந்த அடியவர்கள் சிபாரிசோடு எம்பெருமானிடத்துல வந்து ஆழ்வார் சரணம் புக இப்ப பெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆஹா, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்களா? அடியீர் அடியவர்களே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின், நல்ல சிறப்பா வாழுங்கள், அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறப்பா தொண்டுகளை செய்து கொண்டு வாழுங்கள் என்று அருள் கொடுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமானை. படிக்கீழ் இல்லைன்னா தனக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ இல்லாத பெருமை கொண்டிருப்பவன் திருவேங்கடமுடையான். அந்த எம்பெருமான் இப்படி அனுகிரகித்தார். பெருமான் என்னன்னு அனுகிரகித்தார்? பாகவதர்களோடு நன்றாக சேர்ந்து இருந்து தொண்டுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அவர் அனுகிரகித்தாரா? அந்த தொண்டை தான் இப்ப எங்க ஆழ்வார் தெரிவித்தாருன்னா, இறுதியாக 8ஆம் பத்தினுடைய இறுதி பதிகத்துல தெரிவிக்கும் பொழுது, நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதென்னந்தோ வியன் மூவலகு பெரினுமே. இந்த அடியார்களோடு நான் எப்பொழுது கூட பெறுவேன்னு மறுபடியும் அவ்விடத்துல சற்று தயக்கத்தோடு பாடுகிறார். நான் பெரும் பாவியேன், கொடு மா வினையேன், எத்தனையோ பாப்பங்களை செய்து சேர்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த பிராபியம் கிட்டுமா? இந்த பாகவதர்களுடைய திருவடிகள்ல சேர்ந்து பாகவதர்களுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்யக்கூடிய பிராபியம் எனக்கு கிட்டுமா என்று அங்கே கவலை கொள்ளுகிறார். இப்ப முதல்லயே எம்பெருமான பற்றினார். எம்பெருமான என்ன அனுகிரகித்தார்னா, நீங்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து இருங்கள், பாகவதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொண்டுகளை செய்து கொண்டு வாழுங்கள்னு அனுகிரகித்தார். ஆனால் அந்த தொண்டு எனக்கு கிடைக்குமா? இப்படிப்பட்ட சிறந்த பாகவதர்களிடத்துல தொண்டனாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது எனக்கு கிட்டுமா? நான் பல பாபங்களை செய்திருக்கிறேனேன்னு மிகவும் வருத்தத்தோடு அந்த பதிகத்துல தெரிவித்தார். அப்ப அங்க பாகவதர்களுடைய நிலை எப்படி ஆகி விடுகிறதுன்னா, இவர்களே அடையத்தக்க புருஷார்த்தம் பயன் என்று கொள்ளுகிறார். முதல்ல புருஷகாரமாக முன்னிட்டார் பாகவதர்களை. இப்ப அவர்களுடைய நிலையே மாறிவிட்டது. இவர்கள் எம்பெருமானிடத்துல சேர்த்து வைப்பவர்கள் மட்டுமன்று, எம்பெருமானிடத்துல சேர்ந்த பிற்பாடு நான் யாருக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும் என்றால் அது இந்த பாகவதர்களுக்குத்தான் தொண்டு செய்ய வேண்டும். இந்த பாகவதர்களுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்து அவர்கள் சந்தோஷிக்குமாறு இருக்க வேண்டும். அவர்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு பிராபியம் என்ன. இப்ப அவர்களுடைய நிலையே மாறிவிட்டது. முதல்ல பாகவதர்கள்லாம் புருஷகாரமாக இருந்தார்கள், இப்ப அடையத்தக்க பயனாகவே அவர்கள் ஆகிவிட்டனர். அப்ப பாகவதர்களுடைய நிலை எப்படி அமைந்திருக்கிறதுன்னா, முதல்ல அவர்கள்லாம் புருஷகாரமாக முன்னிடக்கூடியவர்களாக இருந்தாலும் எம்பெருமானை அடைந்த பிற்பாடு எம்பெருமானே வழியாக இருந்து யாரிடத்துல அடைய வைக்கிறார்னா,
நீங்கள்லாம் இனிமே பாகவதர்களிடத்துல போய் தொண்டு செய்யுங்கள். இதைத்தான் திருமங்கையாழ்வார் என்ன தெரிவித்தார்? கண்ணபுரத்துறை அம்மானே நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் உற்றதும் உன் அடியார் கடிமை என்று தெரிவித்தார். திருமந்திரம் ரகசிய திரயத்துக்குள்ள முதல் ரகசியமான திருமந்திரத்தை நன்றாக பெற்றேன். திருக்கண்ணபுரத்து எம்பெருமானோ உபதேசித்தார், பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து வைத்தார் திருநரையூர் நம்பி திருமங்கையாழ்வாருக்கு. பின்னர் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் இவருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தார். நன்னா முழுவதுமா கேட்டீரா என்ன ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் வினவினார். நன்னா கேட்டுட்டேனே, ரொம்ப சிறப்பா நன்னா உன்னுடைய அந்த காலக்ஷேபத்தையும் நன்னா கேட்டுட்டேன், நன்னா அர்த்தம் எல்லாம் புரிந்தது. சரி, என்ன புரிந்து கொண்டீர் சொல்லும் என்று கேட்க எல்லாம் தெரிவிக்கிறார். மற்றுமோர் தெய்வம் என்ன இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார் கடிமை நின் திருவெட்டெழுத்தும் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்மானே. கண்ணபுரத்துறை அம்மானே, இதுதான் உன்னுடைய அந்த ரகசிய திரயத்திலிருந்து பெற்ற நான் கற்றுக்கொண்ட சாரம். என்ன சாரம்னா, மற்றுமோர் தெய்வம் என்று இருப்பாரோடு உற்றிலேன். தெய்வம்னு சொன்னால் பரமாத்மா ஒருவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் தெய்வம். அவனை தவிர மற்ற எல்லோருமே சிறு தெய்வங்களாக அவனுக்கு உட்பட்ட தேவதைகளாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் சேர்த்தி கொள்ளுவேன், அவர்களோடு தான் தொடர்பு கொண்டிருப்பேன். அப்படி இல்லாதவர்களோடு தொடர்பே கொண்டிருக்க மாட்டேன் என்று தெரிவித்தாரா? சரி, அப்படியே ஏன் அப்படி ஒரு கட்டுப்பாடு கொண்டிருக்க வேண்டும்னா, என்ன உன்னுடைய திருமந்திரத்திலிருந்து நான் பெற்ற அறிவு என்னன்னா, உன்னுடைய அடியார்க்கு அடிமை, உன் அடியார்க்கு அடிமை. உனக்கு அடிமைங்கிறத நான் தெரிந்து கொள்ளவில்லை, உன் அடியவர்களுக்கு நான் அடிமை என்பதை புரிந்து கொண்டேன். அடியவர்களுக்கு அடிமைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அடியவர்களுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்ன இந்த அளவுக்கு பாகவதர்களுக்கு பெருமை என்பதை திருமங்கையாழ்வாரும் தெரிவித்தார், நம்மாழ்வாரும் தெரிவித்தார். அதையே தான் இப்ப ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை முழுவதிலுமே பாகவதர்களுடைய பிரபாவத்தை தான் ரொம்ப சிறப்பாக முதலிலிருந்து இறுதி வரை முழுவதுமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஏன்னா நமக்கு அது சட்டென்று வராது. ஏன்னா அடுத்த பாகவதர்களை பார்த்தால் அவரும் என்ன மாதிரி தானே, நான் எப்படி மனுஷ உடலோடு இருக்கிறேனோ அதே மாதிரிதான் அவரும் மனுஷ உடலோடு இருக்கிறார். நான் எப்படி திருமண் காப்பிட்டு கொண்டிருக்கிறேனோ அப்படித்தான் அவர் இட்டு கொண்டிருக்கிறார். நான் பசிக்கிறதுனா உணவு உண்றேன், அவரும் பசிக்கிறதுனா உணவு உண்ணுகிறார். அவரும் தன்னுடைய நித்திய கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார், நானும் செய்து கொண்டிருக்கிறேன். இதுல என்ன ஏற்றத்தாழ்வு? நான் எதற்கு அவரை வணங்க வேண்டும், நான் எதற்கு அவரை புருஷகாரமாக முன்னிட வேண்டும், அவர் எதற்கு எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும்? இதெல்லாம் தேவையான மனசு அடிக்கடி இதை சிந்திக்கும். ஏன்னா நம்ம விட பெரியவர்னு சொன்னால் மனசு ஏற்றுக்கொண்டு விடும். எம்பெருமானோ நம்ம விட மிகவும் பெரியவன், அதனால அவனுக்கு அடிமைனா சட்டென்று ஏற்றுக்கொண்டு விடும். அதே போல குரு ஆச்சாரியன்னு சொன்னால், ஆமா சுவாமி குரு இல்லைன்னா எதுவுமே நடக்காது, குருவினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிட்டும்னு ஆஸ்திகர்கள் இல்ல நாஸ்திகர்கள் கூட அதுல பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஒரு நாஸ்திகனை போய் கேட்டா கூட அவனுக்கும் ஒரு குரு இருக்கா இல்லையா, எங்களுடைய குரு இப்படித்தான் தெரிவிக்கிறான்னு நாஸ்திகன் கூட சொல்றானே. அப்போ ஒரு குருவினுடைய அருள் வேண்டும்ங்கிறது பொதுவா அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆனால் பாகவதர்களை முன்னிட வேண்டும், பாகவதர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்ற அந்த அறிவு தான் நமக்கு சட்டென்று வராது. ஏன்னா நமக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரியான சாமியம், நம்மை போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் என்ன பெருமை என்பது சட்டென்று மனசு உள்வாங்கிக் கொள்வதற்கு மறுக்கும். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தட்டி 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 கிடையவே கிடையாது, எம்பெருமான முன்னிட வேண்டும்னா செல்வ சிறுமீர்கள், அவர்களெல்லாம் மிகுந்த செல்வமோடு கூடியிருப்பவர்கள். எம்பெருமானிடத்துல அத்தனை விருப்பம், அதுவே அவர்களுக்கு செல்வம். நிறைய ஆடை அணிகலன்கள் இதை போட்டு கொண்டிருக்கிறார்கள், அது செல்வம் அன்று. பெருமானிடத்துல விட்டு பிரியாத அன்பு கொண்டிருக்கிறார்களா, இதுதான் சிறந்த செல்வம். செல்வ சிறுமீர்கள் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் எழுப்பி கொண்டுதான் கண்ணனிடத்துல செல்வேனே தவிர, எனக்கு நேரடியாக கண்ணனிடத்துல விருப்பம் இருந்தாலும் அவருக்கு என்னிடத்துல விருப்பம் இருந்தாலும் நான் நேரடியாக அவரை பற்ற மாட்டேன் என்பதிலே உறுதி கொண்டவளாய் 10 பாசுரங்களிலே 10 கோபிமார்களை எழுப்பி கொண்டு நீ எங்களோடு சேர்ந்தால்தான் நாங்கள் நகருவோம் என்று அவளுடைய திருமாளிகை வாசல்ல நிற்கிறார் என்றால் அப்ப எத்தனை பிரேமம் இருக்க வேண்டும் பாகவதர்களிடத்திலேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதோ பாகவதர்களை சாமான்யமாக நினைத்து விடுகிறோம், கூடவே கூடாது. இவர்கள் இருந்தால்தான் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியே. அப்ப இவர்களுடைய அந்த குழு அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ, இதைத்தான் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். பெருமானுடைய திருவடிகள்ல சேர வேண்டும்னு எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லைன்னு பிரார்த்தித்தார். ஆனா அந்த திருவடிகள்ங்கிறது யார்? எம்பெருமானுடைய திருவடின்னா நிஜமா அவருடைய திருவடி என்று மட்டும் பொருள் அல்லையா, அந்த திருவடி நிலையில இருக்கக்கூடிய ஆச்சாரியன், ஆச்சாரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அடியார்கள் குழாம் பாகவதர்கள். அப்ப இவர்களுடைய அந்த திருவடிகள்ல மிகுந்த பிரேமம் இருக்க வேண்டும். தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே.
திருச்சேர எம்பெருமான வணங்கக்கூடிய அடியவர்கள் யாரோ அந்த அடியவர்களுடைய திருவடிகளை எல்லாம் என்னுடைய தலையாலே தரிக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். ஆக அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை. ஒரு வண்டு எம்பெருமானிடத்துல போய் என்னை பத்தி எடுத்து சொன்னாலும் அந்த வண்டுக்கு 6 கால்கள் இருக்கா, அந்த 6 கால்களை என்னுடைய தலையால தரிக்கிறேன். அப்போ ஒரு வண்டை கூட ஒரு பாகவதனாக நினைத்து அபிமானித்து அந்த வண்டை கூட உயர்த்தியாக பெருமைப்படுத்துகிறார் என்றால் பாகவதர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நன்றாக மனசுல வாங்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் ரொம்ப எளிய விதத்திலே கோபிமார்கள்னு சொன்னால் அந்த மற்றொரு கோபிக்கே விடக்கூடாது. விருப்பம் இருப்பவர்கள் யாரையும் விட்டுட்டு செல்லுவது தகாது என்பதை உணர்த்துவதற்காக 10 பாசுரங்களிலே 10 கோபிகைகளை முன்னிடுகிறார்கள். அதிலே இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது இன்றைய நாள் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று போதரி கண்ணினாய் என்ன ஒரு கோபிகை எழுப்புகிறாள். இந்த பாசுரம் ஆரம்பிப்பதே ரொம்ப ஆச்சரியமா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், ராமனுடைய பெருமை கண்ணனுடைய பெருமைன்னு இரண்டையும் சேர்த்து தெரிவிக்கிறார்கள். எதனால இந்த பாசுரம் இப்படி தொடங்கியது என்றால் இதற்கு முன் பாசுரத்துல ஓஹோன்னு ராமருக்கு கொண்டாட்டம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் என்ன நற்செல்வன் தங்காய் என்ன ஒரு கோபிகையை பார்த்து அவளுக்கு எவ்வளவு பெருமைனா அவளுடைய பெருமையை கூட அங்க சொல்லவில்லை. அவருடைய தமையனாக இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கக்கூடிய நற்செல்வனுக்கு பெருமையை சொல்லி இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த தமையன் அவனுக்கு நீ தங்கையாக இருக்கிறாயேன்னு இவளை கொண்டாடி நீ எழுந்திருந்து வர வேண்டும். யாரை பத்தி பாட போகிறோம் என்று கேட்க மனசுக்கு ரொம்பவும் பிடித்தவனான ராமனை பற்றி தான் பாட போகிறோம். இதவுபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தம் என்று போகிற உயிரையும் மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடியதான ராமநாமத்தை சொல்லி பாட போகிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரே ஒரு பெண் சீதா பிராட்டி, அவளுக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்று எவ்வளவோ சிந்திக்கவே முடியாதான அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்து சீதா பிராட்டி அடைவது இல்லைன்னா பிராணனையே விடுவது என்று அந்த நிலையில அவன் ஊற்றத்தோடு இப்படி செயல்களை புரிந்திருக்கிறானே. இப்படிப்பட்ட அந்த ராமனை பாடினால் நமக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஆபத்தாம் அபகர்த்தாரம், என்னென்ன ஆபத்து வருதோ அத்தனையும் தீர்க்கக்கூடியவன் ராமன் என்று அவன பெருமையை எல்லாரும் பாடுகிறார்களே, அந்த ராமனையே தஞ்சம் என்று பற்றுவோம், அவனுடைய பெருமைகளை பாடுவோம். மனசுக்கு மிகவும் இனியவன். ஏன்னா கண்ணன் எப்படிப்பட்டவன்னா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். நிறைய கோபிகைகளோடு விளையாடுவார், நிறைய அவர்களை துடிக்க பண்ணுவார். இப்படி துடிக்க பண்றோமே சிறுமியர்களாயிட்டே இவர்கள்லாம் மிகுந்த வருத்தம் கொள்ளுவார்களே, இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. என்ன வருத்தப்படுங்கள் சிரமப்படுங்கள்னு சொல்லி விளையாட்டுக்காக இப்படியெல்லாம் எம்பெருமான் நிறைய படுத்துகிறார். இவர்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் எம்பெருமான் பெரிதாக கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களையே இவருக்கு கொடுக்கிறார். கஷ்டம்னா ஒரு மாதிரியான கஷ்டம், இந்த கஷ்டமும் அனுபவிக்கத்தக்கதான கஷ்டம்தான். இருந்தாலும் எம்பெருமானுடைய அந்த அனுபவம் நீடித்து கிடைக்காமல் சடக்கென நடுவுல தடங்கல்கள் வந்து விடுகிறது. இந்த மாதிரியான தடங்கல்களே இல்லாமல் நம்ம விட்டு பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்திருந்து அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் ஒருத்தர் உண்டா என்றால் அது ராமன் தான் கொடுப்பார். ஏன்னா அவர் சீதா பிராட்டியை விட்டு பிரிந்ததுன்னு பார்த்தால் கைப்பிடித்ததிலிருந்து நன்றாக 12 வயசுக்கு ராமனுக்கு திருக்கல்யாணம் ஆயித்துன்னு தெரிவிக்கிறார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட 12 திருநக்ஷத்திரம் 24 வயசு வரைக்கும் நன்னா சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அப்புறம்தான் ராஜ்யத்துக்கு இளவரசு பட்டாபிஷேகம் கட்ட வேண்டும்னு தசரதன் முடிவு செய்ய கைகேயி வரம்பாங்க. அந்த சமயத்துல 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு அனுப்பினார். சரி, காட்டுக்கு போனப்ப கூட 13 வருஷம் சுகமாகத்தான் இருந்தார்கள். 13 வருஷம் 2 மாசங்கள் வரைக்கும் சுகமாகத்தான் இருந்தார். ஏன்னா ராமனை விட்டு பிரிந்திருந்தது எவ்வளவு மாசம் என்றால் 10 மாசங்கள் தான். ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்டு அவள் துன்பப்பட்டது 10 மாசங்கள். அப்ப அதற்கு முன்னும் பின்னுமாக ராமனை விட்டு பிரியாமல் சீதை சேர்ந்திருந்தாள். சீதையை விட்டு பிரியாமல் ராமன் சேர்ந்து என்ன அனுபவத்தையும் கொடுத்தான். இது கோபிகைகளுடைய மனசுல இருந்து. ஆகவே மனத்துக்கு இனியவன் என்றால் ராமன் தான். ராமனுடைய புகழ பாடுவோம்னு பாடினார்களா? இந்த திருமாளிகையில, அதாவது நற்செல்வன் தங்காய் அவளுடைய திருமாளிகை வாசல்ல இருந்து பாடி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்த திருமாளிகையில வந்துதான் இப்ப எழுப்புகிறார்கள். அவளுக்கு இதெல்லாம் காதுல விழருது. அவளுக்கு உடனே கோபமா, அது எப்படி கோகுலத்துல ராமனுடைய பிரபாவத்தை பாடலாம்? கோகுலம் இருப்பதே கண்ணனுக்கு,
கண்ணனுக்குன்னே வாழக்கூடிய நாம் போய் சட்டென்று ஏதோ என்றோ ஒரு காலத்துல, இந்த யுகமே இல்லை, எப்பொழுதோ திரேதாயுகத்திலே வாழ்ந்த ஒரு ராமபிரான் அவரை இந்த இடத்துல இருக்கவே இல்லை, எங்கேயோ அயோத்தி மாநகரத்துல பெரிய இக்ஷ்வாக்கு வம்சத்துல தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்த ஒரு ராமனை போய் இடையர் குலத்துல இருக்கக்கூடிய நாம் போய் அந்த ராமனை கொண்டாடுவதா, அவருடைய பெருமை எடுத்து பாடுவதா? இதெல்லாம் கூடவே கூடாதே. இந்த இடத்துல போய் அவருடைய பிரபாவத்தை எப்படி பாடலாம் என்று ரொம்ப துணுக்கென்று அவளுக்கு மனசுல பட்டதாம். ஐயோ, இப்படி போய் கோகுலத்துல போய் கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லாமல் ராமனுடைய பெருமையை சொன்னா கூட பரவாயில்ல, மனசுக்கு மிகவும் இனியவன்னு சொல்லி கிருஷ்ணன் இருக்கிறச்ச ராமனை பத்தி பாடுவதுங்கிறது எப்படி பொருந்தும்? இப்ப அயோத்தியில போய் அங்க போய் கிருஷ்ணா கிருஷ்ணன்னு சொன்னால் அவர்கள் என்ன திரும்பி பார்ப்பார்கள்? அது அயோத்தியில கண்ணன் கண்ணன்னு இப்படி சொல்லுவது எப்படி தகும்? ராம் ராம்னு சொல்லணும், ஜெய் சீதாராம்னு சொல்லணும், இப்படித்தானே சொல்லணும்னு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதே போலத்தான் இது கண்ணனுக்குன்னே இருக்கக்கூடிய இடம். நாங்கள் அவரை நோக்கி போகவில்லையே, கண்ணனாக பார்த்துத்தானே இந்த கோகுலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். அப்படி அவனே விருப்பத்தோடு வந்திருக்கக்கூடிய இடத்துல அவனுடைய நாமத்தை சொல்லாமல் அவனை வெறுத்து வேறொரு அவதாரத்தை கொண்டாடுவதுங்கிறது எப்படி பொருந்தும்? இதே போலத்தான் ஆழ்வார்கள் காலத்திலே ஒரு சுவையான அனுபவம். பராசர பட்டர் அற்புதமாக அத்தை தம்முடைய சரித்திரத்துல அப்படி தெரிவிக்கிறார். திருவேங்கடமுடையான் அந்த எம்பெருமான் இடத்துல கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில கைங்கரிய பரர்கள், அவர்கள் அங்கிருந்து யாத்திரையாக புறப்பட்டு திருவரங்கத்திலே எம்பெருமானை சேவிக்கிறார்கள், மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்ப ஷட் என்று அவருக்கு ஏதோ காலக்ஷேமம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பராசர பட்டர் காலக்ஷேமம் சாதிக்கிறார். அந்த சமயத்தில் திடீர் என்று தும்மல் வந்தது. நமக்கெல்லாம் இருமல் தும்மல் வந்ததுன்னா ஏதோ நாமங்களை சொல்லுது வழக்கமா, கிருஷ்ணா முகுந்தா ராமா ஏதோ நாமங்களை சொல்லுவோம். இவர் திருவேங்கடத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணவரா, அதனால திருவேங்கடம் என்று சொல்லி தும்பினார். தும்மலச்சியே திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்லி தும்பினாராம். அது யார்? அது கருவிலே திருவிழாதான். இது திருவரங்கத்துல ரங்காரங்கான்னு ரங்கநாதனுடைய திருநாமத்தை சொல்லாமல் யாரோ திருவேங்கடம்னு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய பெயரை போய் இங்க சொல்லுவதா? அது எப்படி தகும்? யார் அந்த கருவிலே திருவிழாதான்? கர்ப்பத்துல நல்ல செல்வம் இல்லாதவன் கர்ப்ப ஸ்ரீமான், இல்லாதவன் யார் என்று அவனை அழையுங்கள்னு சொன்னாரா. உடனே சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து யாருன்னு விசாரித்து கூட்டு கொண்டு நிறுத்தினார். என்ன சுவாமி ஏன் இப்படி சொன்னீர்னா, அது ஒண்ணும் இல்ல, திருவேங்கடமுடையான இடத்துல கைங்கரியம் பண்ணி பண்ணி எனக்கு அதுவே பழக்கமாயிடுத்து, அதனாலதான் சொன்னேன். அவனும் தப்பா சொல்லலையே, வேற எந்த தேவதையினுடைய பெயரை கூட சொல்லலையே, திருவேங்கடம்னு அந்த எம்பெருமானுடைய மலையினுடைய பெயரைத்தானே சொல்லி இருக்கிறேன், இதுல என்ன குற்றம்னா? அதெல்லாம் கிடையாது, அது அங்கையோட நிறுத்திக்கணும். திருவரங்கத்துக்கு வந்தா ரங்காங்கிற திருநாமத்தை மட்டும்தான் சொல்லணுமே தவிர இங்க மற்ற திருநாமங்களை சொல்லுவதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாராம். ஐயோ, இதனடா இங்க இப்படி சொல்லி மாட்டின்ட்டோமேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. மீண்டும் புறப்பட்டு திருவேங்கடத்துக்கு போனார். அங்க அனந்தாழ்வான், சுவாமி அனந்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர், அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இந்த மாதிரி யாத்திரை எல்லாம் போயிட்டு வந்தேன்னு இந்த விஷயத்த சொன்னார். அப்ப பராசர பட்டர் இப்படி தம்மிடத்துல தெரிவித்தாருங்கிற இந்த விஷயத்த சொல்ல, சரி சரி அப்படியா சொன்னார், நான் உமக்கு சொல்லித்தரேன், நீர் மறுபடியும் எப்ப திருவரங்கத்துக்கு போக போறீர்னு கேட்டார். ஐயோ, ஒரு தடவை போய் பட்டுன்னு வந்ததே போறாதா, இன்னொரு தடவை வேற போய் அவர் இடத்துல இந்த மாதிரி பேச்சு வாங்கணுமா? போகவே போல சுவாமி, நான் இனிமே திருவேங்கடமே போறேன், எங்கேயும் போகலன்னா. இல்ல எனக்காக ஒரே ஒரு தடவை நீர் மறுபடியும் திருவரங்கத்துக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று சொன்னார். சரி, அப்படி போனா என்ன சொல்றது? நான் சொல்லித்தரேன். திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் இருக்கு, பெருவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால் என்ன தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். அந்த பாசுரத்தை எடுத்து கொடுத்து நீர் நேர பராசர பட்டர் இடத்துல போய் இந்த பாசுரத்தை தெரிவித்து விட்டு வாரும் என்று சொன்னாராம். சரின்னு அவரும் கிளம்பினார். நேர திருவரங்கநாதனை சேவித்தார். காலக்ஷேபம் நடக்கிற இடத்துக்கு வந்தார், அமர்ந்தார். தும்மல் வரல, ஆனாலும் தும்மலை வரவழைத்து கொண்டு திருவேங்கடம்னு மறுபடியும் சத்தம் போட்டார். மறுபடியும் அவருக்கு காதுல விழுந்தது, அன்னைக்கே சொல்லி அனுப்பினேனே, மறுபடியும் அவர் வந்துட்டாரா, கூப்பிடும் அவரை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஏற்கனவே உண்மை கூப்பிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறச்சு மீண்டும் சொல்லுகிறீரா, ஏன் சொன்னீர், என்ன சமாச்சாரம் என்று கேட்க, அது ஒண்ணும் இல்ல, என்னை இப்ப நீர் இந்த மாதிரி வம்புக்கு இழுக்கிறீரே, இதை ஏற்கனவே திருமங்கையாழ்வார் சொல்லி இருக்கிறாரே, அப்ப அவரிடத்திலே நீர் ஏன் இதை கேட்கவில்லை? ஏன் திருமங்கையாழ்வார் எங்க சொன்னார்? அவருடைய பாசுரம் தானே இது, வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால். திருவரங்கத்திற்குன்னு 50 பாசுரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். அதுல ஒரு பாசுரம், ஒரு பதிகம் இப்படி தொடங்குகிறது. இது நாயிகா பாவம், ஒரு பெண்ணான தன்மையிலே எம்பெருமானிடத்துல காதல் வயப்பட்டு இன்னும் அந்த எம்பெருமான் என்னை ரட்சிக்க வரவில்லையே என்று ரொம்ப வருந்தி கூறக்கூடிய பாசுரம். அதிலும் அந்த பெண்ணானவள் தானே தன்னுடைய பேச்சாக இல்லாமல் பெண்ணினுடைய தாய், தலைமகளுடைய தாய், திருத்தாயார் சொல்லக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கிறது. அந்த பெண்ணினுடைய தாயார் பார்க்கிறாளாம், என் பொண்ணு வாய் வெறுவி அப்படியே மயங்கி விழறா, எழுந்து அப்படியே மயக்கத்திலேயே எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னான்னு சொல்லும் பொழுது, வெறுவாதாள்
ஒண்ணுமே முடியல, அவளால எதுவும் பேச முடியல. ஆனா வாய் வெறுவி ரொம்ப கஷ்டப்பட்டு வாயால எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லணும்னு முயற்சி எடுக்கிறாள். சக்தி இல்ல, பலம் இல்ல, எம்பெருமான் இன்னும் அனுகிரகிக்கலேங்கிற வருத்தத்தினாலே அப்படியே துடித்து கொண்டு திருவேங்கடம் திருவேங்கடம்னு வாயால புலற்றுகிறாள் என்று திருவரங்கநாதனுடைய விஷயமான பதிகத்துல அந்த நாயகி, பரகால நாயகியானவள் எம்பெருமான் இன்னும் அனுகிரகிக்கவில்லையேங்கிற அந்த சமயத்துல வேங்கடமே வேங்கடமேன்னு அந்த திருவேங்கடமலையைத்தான் தெரிவிக்கிறாள்னு திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்துல அவருடைய தாயார் தெரிவிக்குமா போல பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்ப திருமங்கையாழ்வாரே பரகால நாயகியாக வேங்கடம் வேங்கடம்னு சொல்லி இருக்கிறாள். அப்ப அவரை என்ன பிடித்து நீர் கேள்வி கேட்க வேண்டும், என்னிடத்துல கேள்வி கேட்கிறீரேன்னா பராசர பட்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட பாசுரத்தை இவருக்கு யார் சொல்லி கொடுத்திருக்கணும்னா நிச்சயம் அனந்தாழ்வான் தான் சொல்லி கொடுத்திருக்கணும். அவரை தவிர வேற யாருக்கும் இந்த சாமர்த்தியம் இல்லை. சரி சரி, இதற்கும் நான் பதில் சொல்லுவேன் என்று அவர் என்ன தெரிவித்தாராம். வாஸ்தவம், ஓய் நீர் சொன்ன பாசுரம் யார் சொன்னது? திருமங்கையாழ்வார் தானான பாவத்துல பேசல, நாயகி பாவத்துல சொன்ன பாசுரம். நாயிகா பாவத்திலையும் நேரடியாக பெண் கூறின பாசுரம் அல்ல, பெண்ணுடைய திருத்தாயார் சொல்லுகிற பாசுரம். பெண் திருவரங்கம் திருவரங்கம்னு தான் வாய் புலர்ச்சி இருக்கிறாள். ஆனா பாவம் தாயாருக்கு காது சரியா கேட்கல. அவள் திருவரங்கம்னு சொல்லுவது இவள் காதுல திருவேங்கடம்னு விழுந்து, அதனால இவளுடைய பாசுரத்துல திருவேங்கடம் திருவேங்கடம்னு பொண்ணு அலற்றுகிறாள்னு சொல்லி இருக்கிறாளே தவிர பரகால நாயகி நாயிகா பாவத்துல திருவேங்கடம்ங்கிற சொல்லையே பிரயோகிக்கவில்லை. தாயாருக்கு காதுல சரியா விழாததுனால இது தாயாருடைய பேச்சு, ஆகையினாலே ஒன்னும் தப்பில்லை. திருமங்கையாழ்வார் திருவரங்கம்னு தான் சொல்லி இருக்கிறார். நீரும் இங்க திருவரங்கத்துக்கு வந்தா திருவரங்கம்ங்கிற திருநாமத்தை மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பதில் சொல்லி அனுப்பினாராம். எந்த அளவுக்கு அவருக்கு நிஷ்டை இருக்கணும், அந்த திவ்ய தேசம் அந்த அபிமானம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டும். திருவரங்கத்திற்கே இருந்தவர், அங்கேயே அவதரித்தவர் பராசர பட்டர். அதனால அந்த திவ்ய தேசத்தில் அத்தனை அபிமானம். அதே போல அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல ஒரு அபிமானம் இருக்கணும். நம்முடைய இடம், எம்பெருமான் நமக்காக எழுந்தருள் இருக்கிற இடத்தை நாம தான் நன்று பராமரிக்க வேண்டும். அந்த இடத்தினுடைய பெருமையை சற்றும் குலைக்காமல் எல்லா இடத்திலையும் அதை பிரகாசப்படுத்த வேண்டும்ங்கிற உணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அபிமானத்தோடு அவரவருக்குன்னு அந்த உரித்தான அந்த கோவிலையோ அந்த எம்பெருமானுடைய சன்னதியையோ நன்றாக பிரகாசப்படுத்த வேண்டும். அதே போல இப்ப கோகுலத்துக்குன்னு வந்தா ராம பிரபாவம்லாம் பேசக்கூடாது. கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு கண்ணனுடைய பிரபாவத்தை தானே பேசி இருக்க வேண்டும். அத்தை மீறி இவர்கள் ராம பிரபாவத்தை பேசிவிட்டார்களே. ராமனுக்கு பரிய வேண்டுமா, கண்ணனுக்கு பரிய வேண்டுமா? யாருக்கு உண்மையில நாம அன்போடு பல்லாண்டு பாட வேண்டும், பரிய வேண்டும்? பரிவுன்னா பாசம். ராமனிடத்துல நமக்கு பாசம் அதிகரிக்க வேண்டுமா, கண்ணனிடத்துல பாசம் அதிகரிக்க வேண்டுமா? ராமனுக்கு என்ன சுவாமி பாசம், அவரை பார்த்தாலே அங்கிருந்து சேவிச்சாலே சக்கரவர்த்தி குமாரன் என்று கையை கூப்பி சேவித்து விட்டு போவதற்கு தான் மனசு தோணும். அவரை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு கண்ணே முத்தே மாணிக்கமேன்னு கொஞ்செல்லாம் தோணுமா? ராமன்னு பார்த்தால் நல்ல கம்பீரமா அந்த சார்ங்கத்தை பிடித்து கொண்டு அம்ப பிடித்து கொண்டு தனக்கு கிரீட்டம் அதையெல்லாம் சாத்தி கொண்டு அங்கிருந்து அனுகிரகிக்கணும். அடியேன் இங்கிருந்து கை கூப்பி கொண்டு நகர வேண்டும். அதே கிருஷ்ணன்னு சொன்னால் நம்முடைய தாமோதரனை சேவிச்சா எவ்வளவு அழகா இருக்கார். கொஞ்சம் அர்ச்சக சுவாமி நகர்ந்தார்னா நாமளே எடுத்து மடியில வச்சுக்கலாம்ங்கிற அளவுக்கு எத்தனை ஒரு அழகான அந்த திருக்கோலத்தோடு கண்ணமெல்லாம் நன்னா பருத்து ஒரு குழந்தைய போல அவ்வளவு ஆச்சரியமான சேவையை கொடுக்கிறார். கிருஷ்ணன்னு சொல்லிதானே குழந்தைகளையே கூப்பிடுகிறோம். சிறு குழந்தைகளை பார்த்தால் நமக்கு பேர் தெரியலன்னா கூட என்னன்னு அழைக்கிறோம். கிருஷ்ணா இங்க வா, கண்ணா இங்க வான்னு அழைக்கிறோம். யாராவது ராமா இங்க வான்னு அழைக்கிறோமான்னா அந்த அளவுக்கு குழந்தையை போல பாவித்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்வதற்கு கிருஷ்ணனிடத்துல நமக்கு பழக்கம் அதிகமாக இருக்கிறது. மேலும் இவரிடத்துலதான் பரிவு வேண்டுமா. ஏன்னா ராமனுக்கு பரிவு வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி குலத்துல பிறந்திருக்கிறார். தசரதன் எப்பேற்பட்டவன்னா சம்பராந்தகன், சம்பராசுரன் ஒரு பெரிய அசுரன். தேவலோகத்துல இந்திரர்களுக்கே, இந்திரன் சந்திரன் முதலான தேவர்களுக்கே சவால் விடுத்தவன். அந்த சமயத்துல இந்த தசரத சக்கரவர்த்தி தேவலோகத்துல இந்திரனோடு துணை போய் அந்த யுத்தம் எல்லாம் நடத்தி சம்பராசுரனையே முடித்து கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு பெருமை தசரதனுக்கு. யார் எந்த எதிரி வந்தாலும் வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியம். 60,000 ஆண்டுகள் நன்றாக சிறப்பாக ராஜ்யத்தை வேற நடத்தி இருக்கிறாரே. அப்ப அப்பேற்பட்ட தசரதனுடைய பிள்ளை ராமன். சரி, அதற்கப்புறம் கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமான அவ்வளவு நெருக்கம் பாசம். ராமனை தவிர வேறு எதுவுமே அறியாதவர்களாய் அனைத்தும் ராமன் என்று கொண்டிருக்கக்கூடியவனான தம்பிமார்கள் மூவருமே, இளைய பெருமாளாக இருக்கட்டும், பரதனாக இருக்கட்டும், சத்ருக்னாக இருக்கட்டும், அனைவரும் அத்தனை பாசத்தோடு பார்த்து கொள்ளக்கூடியவனாக ராமன் இருக்கிறான். தாயார்களும் அத்தனை பாசத்தோடு இருக்கிறார்கள். ஊர்ல இருக்கிற அடியவர்கள் எல்லோரும்
ராமே ராமே ராமயிதி பிரஜானன்னு அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் நன்றாக வாழ்ந்திருந்த காலத்திலே ஊர் முழுக்க என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்னா எல்லாருடைய வாயும் ராமன் 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 வாய் புலற்றி கொண்டிருந்ததாம். ராமனை தவிர வேறு விஷயமே அறியாதவர்களாய். இன்னைக்கு நீ ராமனை பார்த்துட்டியா? இன்னைக்கு ராமன் என்ன சாத்தி கொண்டிருந்தார், அவர் என்ன வஸ்திரத்தோடு இருந்தார், அவர் என்னென்ன பேசினார், உன்னிடத்துல என்ன விஷயம் சொன்னார், அவர் என்ன ஆகாரம் எடுத்துக்கொண்டார், சாயங்காலம் எங்கேயானு வருவாரா, அவர் ஏதாவது கலை நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுவாரா என்ன, எல்லாருமே ராமனிடத்திலே ஈடுபட்டு அவரை பத்தி தான் அனைவருமே பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் ஒவ்வொரு புனர்வசு நட்சத்திரம் ஆனாலும் சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹா. எங்களுடைய சுகுமாரனான ராமன், கௌசல பெற்ற சுமித்ரை, கௌசல பெற்ற செல்வமான ராமன், அவன் கூட இருக்க தம்பிமார்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நன்றாக சீரம் சிறப்புமாக இருக்க வேண்டும்னு ஜனங்கள் எல்லாம் போய் பெருமானிடத்துல அர்ச்சனை செய்கிறார்களாம். கோவில்ல போய் தங்களுடைய பெயரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றார்களா என்றால் இல்லையா. இதோ இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, அவனுக்கு சிறப்பான வாழ்வு அமைய வேண்டும், அவன் சௌக்கியமா இருக்க வேண்டும்னு எல்லோருமே அவனை குறித்து கோவில்கள்ல அர்ச்சனை செய்கிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருமே பரிந்து, தாயார் தகப்பனார் பரிவோடு, தம்பிமார்கள் பரிவோடு, இத்தனை பரிவோடு இருப்பவன் ராமன். கண்ணனுக்கு இந்த மாதிரி ஏதேனும் உண்டா? பெற்ற உடனேயே தாயும் தகப்பனும் ஒரு கூடையில வச்சு கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டார்கள். சரி, அங்கதான் நந்தகோபுரம் யசோதையும் ஏதானு பரிந்து பரிந்து ஏதானு செய்கிறார்களா என்றால் பரிகிறார்கள், செய்கிறார்கள், கூடவே கட்டவும் அடிக்கவும் செய்கிறார்களே. நந்தகோபனும் கொஞ்சம் அத்து மீறினார், கண்ணன் வேகமா ஏதானோ சேட்டைகளை செய்தார், அவரும் சற்று மிரட்டுகிறார். யசோதையும் கட்டி போட்டு அவளும் மிரட்டுகிறாள். ஊராருடைய பழியை ஏத்துக்கொள்ள முடியாமல் தானும் அடிக்கிறாள், எல்லாம் செய்கிறாள். சரி, விளையாட போகலாமேன்னு அங்கங்க வீதியில போனா எழும் புல் பூண்டுகள் எல்லாம் அசுரமயமாக இருக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டியோட விளையாடலான்னு பார்த்தா அது வத்சாசுரனாக ஒரு பெரிய அசுரனாக மாறி கண்ணனையும் அழிக்க வருகிறது. சரி, விளாம்பழம் நன்றாக தொங்கி கொண்டிருக்கிறதை பறித்து சாப்பிடலாம்னா அதுல ஒரு அசுரன் ஆவேசிக்கிறான். சரி, குதிரை நன்னா இருக்கே அத்தோடு விளையாடலாமேன்னா கேசிங்கிற அசுரன் அதுல வருகிறான். கழுதை குட்டி நன்னா இருக்கேன்னா அதுல பிளம்பாசுரன் வருகிறான். ஒரு ஆய்ச்சி பால் கொடுக்க வருகிறாளேன்னு பார்த்தால் அவள் பூத்தனைங்கிற அரக்கியாக இருக்கிறாள். சரி, வண்டி சகடம் நன்றாக இருக்கிறதேன்னு பார்த்தால் சகடாசுரன் வருகிறான். காற்று நன்றாக வீசுகிறதேன்னு பார்த்தால் திருணாவிருத்தாசுரன் வருகிறான் என்று எல்லா பொருள்களும் அசுர ஆவேசத்தோடு, மருத மரங்கள் அதுவும் ராட்சச ஆவேசத்தோடு அசுர ஆவேசத்தோடு இருந்தனன்னு பார்த்தால் எல்லா இடத்திலையும் அசுரர்களாலே ஆபத்து கண்ணனுக்குத்தானே இருந்தது. மேலும் ஊரார்கள் எல்லாம் உன்மகன் தன்னை அசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே, இவன் செய்யற தீம்புகளை என்னால பொறுத்து கொள்ள முடியவில்லைன்னு ஊரார்கள் எல்லாம் இவனை பத்தி பழி சொல்லுகிறார்களே தவிர ஒரு பக்கம் மனசுல சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த பக்கம் வந்து பழி சொல்லி கண்ணனுக்கு எப்படியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி ஊரார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப எல்லாமே இவர்களுக்கு நேர் மாறா இருக்கே. ராமனை காட்டிலும் நாம் அதிகம் பறிய வேண்டியது கண்ணனுக்கா இருக்க, நீங்கள் எல்லாம் ராமனுக்கு பறிந்து கொண்டு மனத்துக்கு இனியானை பாடவும் அவனுக்கு பல்லாண்டு பாடனத்துக்கு எழுந்துவான்னு கூப்பிடுவது என்ன நியாயம் என்று மனசில கொண்டு இவள் எழுந்திருக்காமல் இருந்தாளாம். இதை பார்த்து வெளியில இருக்கிற கோபிமார்கள்லாம் நினைத்தார்கள், சரி சரி நம்ம ராமனை பாடணும்னு சொன்னது இவளுக்கு பிடிக்கவில்லை போலும். இருந்தாலும் ராமன் தானே இப்ப கண்ணனாக அவதரித்திருக்கிறான், ராமனே வேறு கண்ணனே வேறுன்னு சொல்ல முடியுமா? யார் ஒருவன் ராமனாக அவதரித்தானோ அவனே கண்ணனாக அவதரித்திருக்கிறான் என்று இப்ப ரெண்டு குழுவாக பிரிந்து விட்டார்களாம். இத பத்தி காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி ரொம்ப அற்புதமாக ஒரு நிர்வாகத்தை காட்டுவார். இந்த பாசுரத்துல முதல் வரியில புல்லின் வாய் கீண்டானை என்று கிருஷ்ணனுடைய சரித்திரம். புல்லின் வாய்னா பகாசுரன், கொக்கு வடிவத்துல ஒரு அசுரன் வந்தான். புல்லுன்னா பறவை, கொக்குங்கிற பறவை வடிவத்துல வந்த அசுரன் அவனுடைய வாயை பிடித்து கிழித்து விட்டார். புல்லின் வாய் கீண்டானைன்னு கண்ணனை பாடினார்கள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று லங்கேஸ்வரன் ராவணனை ராமபிரான் முடித்த அந்த சரித்திரத்தை அடுத்து பாடுகிறார்கள். இப்படி ரெண்டு சரித்திரத்தையும் அடுத்தடுத்து பாடுவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமி ரொம்ப அழகா தனக்கே உரிய பாணியில விளக்குவார். சரி, இப்படி ரெண்டு கோஷ்டியா பிரிந்து விட்டார்களாம். ராமனுக்கும் பெருமை உண்டு, ராமனுடைய புகழும் பாடித்தான் ஆகணும், கண்ணனுடைய புகழையும் பாடித்தான் ஆகணும்னு ரெண்டு குழுவாக பிரிந்தனர். சரி சரி ரெண்டு பேருமே பாடலாம் என்று ஊர் பெரியவர்கள் சொல்ல, சரி பாடலாம், இது கோகுலமா இருக்குன்னு சொன்னால் அப்ப முதல்ல கண்ணனுடைய பெருமையைத்தான் பாடணும்னு சிலர் சொன்னார். அது எப்படி? அவதாரத்துல ராமன் தானே முன்னாடி, ஆகவே ராமனுடைய பெருமையைத்தான் முதல்ல பாட வேண்டும்னு சிலர் தெரிவித்தார்களாம். அல்ல அப்படியெல்லாம் கிடையாது, இது கோகுலமாக இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய புகழத்தான் முதல்ல பாட வேண்டும்னு சொல்ல
ஒரு கோஷ்டி கிருஷ்ண கோஷ்டி முதல்ல கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு முன்னே செல்ல, பின்னாடி ராமபிரபாவத்தை பாடிக்கொண்டு ராமகோஷ்டி அவர்கள் பின்னே சென்றார்கள். இப்படியாக இரண்டு குழுவாக இருவருமே அதாவது இரண்டு குழுவில் இருக்கக்கூடிய கோபிகைகளும் ராமனையும் கண்ணனையும் இருவரையுமே புகழ்ந்து கொண்டு சென்றார்கள். அதனாலதான் இந்த பாசுரத்துல முதல் வரியில கண்ணனுடைய பெருமை, அடுத்து இரண்டாவது வரியில ராமனுடைய பெருமை பேசப்படுகிறது. சரி, அந்த பெருமையில பார்த்தாலும் ஏதேனும் ஒப்பு நோக்கி பார்த்தால் ரெண்டும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு பெருமையாக இருக்கான்னு பார்த்தால், கிருஷ்ணாவதாரத்தில் அவர் செய்த பெருமையை ஒன்ன தெரிவிக்கிறார். ஒரு பகாசுரனை கொன்றது. அதை கூட எப்படி கொன்றாராம், ரொம்ப பெரிய ஒரு பறவை, ரொம்ப விசேஷமா இருக்க, வெள்ள வெளையர்னு ஒரு நாரை கொக்கு வந்திருக்கிறதேன்னு ஆச்சரியமா அதை வேடிக்கை பார்க்க கண்ணன் சென்றாராம். அதுவும் அருகே வந்ததை இவர் அப்படி தொட்டு பார்க்கலான்னு பார்க்கிறச்ச தன்னுடைய அழகால கொத்த வந்தது. கொத்த வந்த உடனே இவர் தன்னுடைய கையை அப்படி அழகுக்குள்ள விட்டார். தன்னுடைய கை கொஞ்சம் பெருத்த கையா, நிறைய வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் சாப்பிட்டு அமுது செய்த அந்த திருக்கை. அதனால அத்தை உள்ள விட்டு அவனுடைய தொண்டையை அப்படி பிடித்து அசக்கி அந்த பறவையை சற்று இழகும்படி செய்தான். அந்த பறவைங்கிறது ஒரே உஷ்ணம், அது ரொம்ப திடமாக இருந்ததா, ரொம்ப திடமானதை கிழிக்கணும்னா கஷ்டம். காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு அத்தை கிழிக்கிறதுன்னு பார்க்கிறோமே. இப்ப சேப்பங்கிழங்குன்னு இருந்தால் அதை உரிப்பது, தோல் இருப்பதுங்கிறது மிகவும் சிரமம். அப்ப அதை ஜலத்துல போட்டு நன்றாக வேக வைத்து அதனுடைய தோலை எளிதில் கிழித்து விடலாமா? அதே மாதிரி இப்ப இந்த பறவை அது ரொம்ப திடமாக உறுதியாக இருந்தது. அதை எப்படி இப்ப கிழிப்பதுன்னு பார்த்தார். தன்னுடைய கையை அப்படி உள்ள விட்டு அவனுடைய அந்த இதையே பிடித்து சற்று அவனுக்கு அந்த கஷ்டம் ஏற்படும்படி அப்படியே துடிக்கும்படி செய்தால் வெப்பம் அதிகரித்தது. அத்தாலேயே அவன் அப்படியே துடித்து ரொம்ப வெந்து போனா போல ஆகிவிட்டான். சடக்கென அழகை அப்படி ரெண்டாக கிழித்து புகட்டார். அப்ப புள்ளின் வாய் கீண்டானை, புள்ளினுடைய வாயை பிடித்து இரண்டு பக்கமாக அப்படி கிழித்து புகட்டான். ரொம்ப சாதாரண செயல், அனாயாசமாக சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயலே இல்லையே. இவ்வளவு சாதாரண கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லி அதே ராமனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது, இத்தனை நாள் யுத்தம்னு ராவணனோடு போரிட்டு பெரிய பெரிய வானர வீரர்களோடு சேர்ந்து எத்தனையோ அசுரர்களை எல்லாம் அழித்து இரவும் பகலுமாக யுத்தம். ராட்சச யுத்தம்னு சொன்னால் ராட்சசர்களுக்கு ராத்திரி வேளையில தான் அவர்களுக்கு பலம் அதிகம். அதனால இப்ப மகாபாரத சண்டைக்கும் இந்த ராமாயண யுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மகாபாரதத்துல ராட்சசர்களை யாரும் யுத்தத்துக்கு வரலையே, இருவருமே மனுஷியர்கள் தான். அதனால சண்டை என்பதே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்தோடு நின்று விட்டது. ஆனா ராமாயண காலத்துல அப்படி அல்ல. ராட்சசர்களுக்கெல்லாம் நிஷாசரர்கள்னு பெயர். நிஷான்னா இரவு, இரவுல தான் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்களாம் எல்லா இடத்துலயும். மேலும் அப்பதான் அவர்களுக்கு பலம் அதிகம். அதனால ராமாயண காலத்துல அந்த ராமராவண யுத்தம் என்பது இரண்டு வேளையிலும் நடைபெற்றது. அப்ப இரவு பகல் ரெண்டு வேளையிலையும் சண்டை போட்டு அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே கடைசியாகத்தான் அந்த ராவணனை கொன்றொழித்தான் ராமபிரான். எவ்வளவு பெரிய யுத்தம், கரண் திரிசரன் எவ்வளவோ மூலபல யுத்தம் எல்லாம் செய்து அத்தனை பேரையும் அடக்கி இறுதியாக ராவணனை வென்றதுங்கிறது எவ்வளவு பெரிய யுத்தம். ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ ககனம் ககனாகாசம் சாகரம் சாகரோபமம் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இந்த சண்டைக்கு நிகராக இன்னொரு சண்டையை ஒப்பிட முடியுமான்னு பார்க்கிறார். ஐயோ, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்திற்கு வேறு எந்த யுத்தத்தையுமே ஒப்பிட முடியாது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்திருக்கு, அதை ஒப்பிடலாமான்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ராமனுக்கும் அந்த அசுரர்களுக்கும் நடந்த சண்டைக்கு இந்த ராமராவண சண்டையை மட்டும்தான் ஒப்பிட முடியும். எப்படி எம்பெருமானுக்கு ஒப்பாக இன்னொருத்தரை சொல்ல முடியாதே, அவனுக்கு அவனே தான் ஒப்புன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்த யுத்தத்திற்கு இந்த யுத்தத்தை தான் ஒப்பாக சொல்ல முடியுமா? ஆகாசத்துக்கு இன்னொன்னு உதாரணமா காட்ட முடியுமா? ஆகாசத்துக்கு ஆகாசம் தான் சமம். சரி, சமுத்திரத்துக்கு வேற எதையான உதாரணமா காட்ட முடியுமான்னா சமுத்திரத்துக்கு சமுத்திரம் தான் ஒப்பு. அதே போல இந்த யுத்தத்திற்கு நிகர் மற்றொரு யுத்தம் இல்லை. அப்படி யுத்தம் செய்து வென்றிருக்கிறான் ராமன். ஆனா இங்க ஆண்டாள் அதை சொல்லும் பொழுது கிள்ளி களைந்தானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று ரொம்ப அனாயாசமாக செய்த செயலாக தெரிவிக்கிறார். இதை எப்படி பார்க்க வேண்டும்னா, நம்முடைய கண்ணோட்டத்துலதான் இது பெருசு இது சிறியதுன்ற அந்த வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர, எம்பெருமானுடைய சக்தியை பார்க்கும் பொழுது பகாசுரனை கொன்றதும் ஒண்ணுதான், ராவணனை கொன்றதும் ஒண்ணுதான். ஏன் அவ்வளவு நாள் கடத்தினார், அவ்வளவு நேரம் பிடித்ததுன்னா, ராவணனுக்கு தினவு அடங்க வேண்டுமே. அவன் நல்ல ஆற்றலோடு இருந்தான், சண்டைக்கு போட வேண்டும், சண்டை போட வேண்டும், சண்டை போட வேண்டும் விரும்பி கொண்டிருந்தான். சரி, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்பதற்காக அவ்வளவு நாள் கடத்தினாரே தவிர, ராவணன் என்பவன் பரமாத்மாவோடு ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லையே. அப்ப அந்த ராவணனை சடக்கென முடித்திருக்கலாம். இருந்தாலும் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவன் திருந்துகிறானான்னு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு அவ்வளவு நாள் கடத்தினாரே தவிர வேறொன்று இல்லை. தோட்டத்துக்கு போறான் ஒரு ராஜகுமாரன்,
அங்க ஒரு செடியில அப்படி பூச்சி பிடித்து கொண்ட ஒரு இலை இருக்கிறது. அந்த இலை எப்படி நகத்தால் அப்படி கிள்ளி போடுவார்களோ அதே போலத்தான் இந்த ராவணனை ஒரு சிறு அந்த அரக்கனை இப்படித்தான் அவர் முடித்தாரே தவிர வேறொன்று இல்லை. அப்ப பகாசுரனை முடித்ததும் ஒன்றுதான், ராவணனை முடித்ததும் ஒன்றுதான் என்று இரண்டுமே எம்பெருமானுடைய அந்த பராக்கிரமம் அந்த வீரத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறதுன்னு இரண்டையும் சேர்த்து பாடி புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கன்கிறாரே, நமக்கெல்லாம் சாதாரணமா என்ன தோணும்? ராட்சசர்கள் தீயவர்கள், தேவர்கள் நல்லவர்கள். அப்படி கிடையாதுங்கிற. ராட்சசனாக இருந்தாலும் நல்ல குணத்தோடு வாழலாம். சிலர்லாம் நினைத்து கொண்டிருக்கலாமே, நாம இந்த பிறவி எடுத்துட்டோம், இந்த பிறவின்னா அவ்வளவுதான், இதோடு வாழ்ந்து இப்படியே முடிய வேண்டியதுதான், நான் தீயவனாக இருக்கிறேன்னா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. கிடையவே கிடையாது. அப்ப பிரஹ்லாதன் மாறியே இருக்க முடியாது, விபீஷணாழ்வான் மாறியே இருக்க முடியாது. இப்ப இவர்கள்லாம் மாறுகிறார்களே, அப்ப ராட்சச பிறவி எடுத்ததினாலேயே எனக்கு தீய குணம் அசுர குணம் தான் இருக்கும்? கிடையவே கிடையாது. அதைத்தான் பிரஹ்லாதன் உபதேசிக்கிறான். நீங்கள்லாம் அசுர குழந்தைகளே, இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், இன்னும் பெரியவர்களானால் மனசு எங்கெங்கோ அலைப்பாயும். இந்த சிறு வயதிலேயே எம்பெருமானிடத்துல பக்தியை வளர்த்து கொண்டால் நீங்களும் வாழலாம், உங்களுடைய சந்ததியும் வாழ்ந்து போகும் என்ன அசுர குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு உபதேசிக்கிறான் என்றால் இவனும் அசுரன் தானே. ஆனால் இவனுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தன. அதே போலத்தான் இவ பொல்லா அரக்கன்னு தெரிவிப்பதினாலே நல்ல அரக்கனும் உண்டிரே என்று வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். யாரு நல்ல அரக்கன்னா? இவனுடைய தம்பி விபீஷணாழ்வான். அவன் எவ்வளவு நல்லவன். இந்த நல்லவன்கிறத நாம சொல்லல, சூர்பனகாவே சொல்ற. என்னுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், சகோதரர்கள்னு அனைவரைய பத்தியும் அறிமுகப்படுத்துகிறாள் ராமனுக்கு. அப்ப சொல்லும் பொழுது எனக்கு ராவணன் ஒரு அண்ணா இருக்கான், கும்பகர்ணன் ஒரு அண்ணா இருக்கான், விபீஷணன் ஒரு அண்ணன் இருக்கிறான். இந்த விபீஷணன் எப்படி தெரியுமா? விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. அவன் ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் சுழியும் அந்த ராட்சச வாசனை கூட அவனுக்கு தெரியாதுன்னா தர்மாத்மா, ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அங்க கொண்டாடுகிறாளா என்றால் இது கொண்டாட்டம் தான். ஆனா யார் வார்த்தையில வருகிறதுன்னு பார்க்கணும். ஒரு அசுரன், ஒரு அசுர குலத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு ராட்சசியான பெண்ணு போய் அதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னா, அது எங்க குலத்துல பிறந்திருந்தாலும் அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னா அவள் மனசுபடி அது விஷவு. ஏன்னா அவள் ராட்சசி, அதனால அவள் விஷவாகத்தான் சொல்லி இருக்கிறாள். ஆனா உண்மையில இதுதான் அவனுக்கு ஒரு சிறந்த பெருமையாக அமைந்திருக்கிறது. அவனுக்கு ராட்சச சேஷ்டையே தெரியாதான், அடுத்தவர்களை துன்புறுத்துவது இதெல்லாம் ஏதும் தெரியாமல் எப்பொழுதும் சமதமம் முதலான ஆத்ம குணங்களோடு கூடியவனாய் ராமனிடத்திலேயே பக்தி பூண்டவனாக இருந்தான். நல்ல அரக்கன். இப்ப பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. ஏன் இந்த அரக்கனை முடித்தார்? அவன் பொல்லா அரக்கனா இருக்கிறதுனால முடித்தார். நல்ல அரக்கனாக இருந்தால் அவனும் வாழ்ந்து போயிருக்கலாம். கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடி போய். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கீர்த்திமையை பாட வேண்டும், புகழை பாட வேண்டும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு முன்னாடியே 5வது பாசுரத்துல தெரிவித்தாளே, அதைத்தான் இப்ப பாட போகிறோம். நீ எழுந்திருந்து வர வேண்டும்னு உள்ளிருப்பவளுக்கு சொல்லுகிறாள். கீர்த்திமை பாடி போய், புகழை எல்லா இடத்துலையும் பாடணும். என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. நம்மாழ்வாருடைய பெருமைய ஆழ்வார் திருநகரில மட்டும் சொல்ல போறேன்னு சொல்லலையே, என் திசையும் 8 திக்குலையும் போய் ஆழ்வாருடைய பிரபாவத்தை பேச போகிறேன்னு ஆழ்வார் தெரிவித்தார், மதுரகவி ஆழ்வார். அதே போல இந்த எம்பெருமானுடைய புகழை எல்லா இடத்திலையும் பரவ செய்ய வேண்டும். கீர்த்திமை பாடி போய். பாடி போய்னா நாம எல்லா திக்குலையும் போறோமே, போகிறச்ச வேற எதையான பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொண்டு போகிறோமா? எப்படி போகிறோம்? எதை துணையாக கொண்டு போகிறோம்னா, ஆகாரம் சாப்பிட்டாதானே போக முடியும். எங்கேயான வெளியூர் கிளம்புறோம்னா முதல்ல ஆகார வசதி இருக்கிறதா, அங்க போனால் எங்கு ஆகாரம், இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் நாம தயார் பண்ணி கொண்டுதான் செல்லுகிறோம். இல்லைன்னா கையிலே கட்டி எடுத்துக்கொண்டு செல்லுகிறோம் உணவு. அத மாதிரி இவர்கள்லாம் ஏதேனும் உணவு எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா அங்கங்க போய் தங்கி பாடுகிறார்களான்னா, பாடி போய் பாடுகையே இவர்களுக்கு ஆகாரமா. கிருஷ்ணனுடைய அந்த நாம சங்கீர்த்தனம், ராமனுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணால் அதுவே இவர்களுக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறது. இதுதான் பெரியாழ்வார் சொல்லும் பொழுது, உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவெனும் என்னானால் அன்றனக்கவை பட்டினினாலே. உன்னுடைய திருவடிகளுக்கு ருக்கு யசுசு சாமம் முதலான அந்த வேத மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடிகளை வணங்காத நாள், உன்னுடைய திருநாமம் திரு அஷ்டாட்சர நாமத்தை வாயாலே ஓவாது எப்பொழுதும் சொல்லாத நாள்னு என்னைக்கான ஒரு நாள் அமைந்தால் அதுதான் நான் பட்டினி கிடக்கிற நாளே தவிர, ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன்னா அது பட்டினியாலே இல்லை. அன்னைக்குதான் நன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி விடுகிறேனே. அப்ப எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லாத நாள் தான் பட்டினி நாள்னா இப்ப எது ஆகாரம்? நாம சங்கீர்த்தனமே ஆகாரம். இதைத்தான் புராணம் சொல்லும் பொழுது, பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம்.
தாமரை கண்கள் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாமங்களை வாயார பாடினால் அதுவே உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது, உடலை தரிக்கும்படி செய்கிறது. அதனாலதான் பாடி போயம் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாட பாட அதுவே சக்தி கொடுத்து நம்மை போகும்படி செய்கிறது. பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். இப்ப எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டது, நீயும் வந்து சேர வேண்டும், நீ சென்று எழுப்ப வேண்டும். சிறு பிள்ளைகளும் உனக்கு முன் எழுந்திருந்து புறப்பட்டார்கள். பிள்ளைகள் எல்லாரும்ங்கிறதுனால இவளை விட சற்று வயசுல குறைந்தவர்கள் அனைவரும் கூட இப்ப எழுந்து வந்து விட்டார்கள். நீ இன்னும் எழுந்திருந்து வரவில்லையே. பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். அது என்ன பாவைக்களம்? பாவை நோன்பு அனுஷ்டிப்பதற்குன்னு ஒரு இடத்தை இவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். களம்னா இடம். அந்த களத்துல இப்ப எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். கிருஷ்ணனும் பெண்களும் வழக்கமாக கூடும் இடத்திற்கு சென்றார்கள். நெற்களம் உபயோகப்படுத்துறோமா? எல்லா நெல்லும் வந்து சேரக்கூடிய இடத்திற்கு நெற்களம். பாவைக்களம்னா எல்லா கோபிமார்களும் பெண்களும் வந்து சேரக்கூடிய இடத்திற்கு பாவைக்களம். நோன்பு நோர்க்கும் இடத்தை சொல்லுவதாக கொள்ளலாம். அவர்கள் சிறு பிள்ளைகளாகையினாலே போது விடிந்தமை தெரியாமல் வந்திருக்கிறார்கள். ஆரம்பிச்சுட்டா உள்ள இருக்கிறவ இன்னும் போதே விடியல, அவள்லாம் சின்ன குழந்தைகள். ஏதோ ஒரு ஆர்வத்துல கிருஷ்ணன் அடைய போகிறோம்னு கேட்ட உடனே எல்லோரும் நேரம் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். பொழுதெல்லாம் விடியலம்மான்னு உள்ள இருக்கிறவள் சொன்னாலும், ஆஹா நம்ம 6வது பாசுரத்துல இருந்து பொழுது விடிந்ததுன்னு 6, 7, 8 3 பாசுரத்துல சொல்லி இருக்கிறோம். அங்க தொடங்கி இப்ப இத்தனை திருமாளிகை தாண்டி வந்தால் நிச்சயம் குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும். 4 மணிக்கு தொடங்கி இருந்தா கூட இப்ப மணி 5:30 5:45 சமயத்துக்கு வந்திருப்போம். இன்னும் விடியலன்னு இவள் உள்ள இருந்து சொல்லுகிறாளே, இவளுக்கு என்ன அடையாளத்தை சொல்லுவது? அவள் சொல்றாளாம், இன்னும் சுக்கிர உதயம், அதாவது விடியற் காலத்தால இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்னா, விடியற் காலையில வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து என்கிறார்கள். சுக்கிரன் உதித்து உச்சிப்பட்டு விட்டது, வியாழன் அஸ்தமித்து விட்டது. வியாழன்கிறது குரு நட்சத்திரம். அந்த குரு நட்சத்திரம் மறைந்து விடும், சுக்கிர நட்சத்திரம் உதயமாகும். இது விடிவுக்கு அடையாளம். இதெல்லாம் தெரியுமான்னா, நாம எங்கேயோ ஒரு சின்ன அறையில அங்கேயே எல்லாத்தையும் மாட்டிக்கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப வெளியில என்ன நடக்கிறது, சூரியன் உதிக்கிறதா சூரியன் அஸ்தமிக்கிறதா, இதெல்லாம் பார்க்கறது கூட நமக்கு நாழி இல்லாமல் ஏதோ அலுவலகம் அது இதுன்னு இப்படியே சுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இயற்கையில நடக்கக்கூடிய இதை அவள் இங்க இந்த இடத்துல வெடிவுக்கு அடையாளமாக தெரிவிக்கிறாள். உள்ள இருக்கிறவள் சொன்னாலாம், இன்னும் சுக்ரோதயமே ஆகலையேமா, அதுக்கப்புறம் தானே அருணோதயம், அதுக்கப்புறம் தானே சூரியோதயம். நீங்கள்லாம் இவ்வளவு சீக்கிரமாக வந்து விட்டால் கண்ணன் இன்னும் அங்க வந்திருக்கவே மாட்டாரே, எப்படி இப்பவே போக முடியும்னு சொல்ல, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. சுக்ரோதயம்லாம் எப்பயோ ஆகிவிட்டது, வியாழன் எப்பயோ அஸ்தமித்து விட்டார், உச்சிப்பட்டு விட்டதாம். சுக்கிரன் உதிக்கல, இப்ப அவர் உச்சிக்கே வந்து விட்டார்னா எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்ல, நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூம் அவர்கள் என்றோ நீங்கள் அவை புனர்பூசமும் பூசமுமாக கொள்ளீர். உங்களுக்கு கண்ணன் அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த ஆசையில இது குருவா இது சுக்கிரனா ஏதும் தெரியாது, அது புனர்பூசமும் பூசமுமா இருக்கும். உங்க கண்ணுல அது குருவும் சுக்கிரவுமாக தப்பாக தெரிகிறது. இன்னும் அதெல்லாம் வியாழனும் உறங்கல, வெள்ளி எழுந்திருக்கலன்னு உள்ள இருக்கிற பதில் சொல்லி, வேறு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்ல, வேறு அடையாளம் இல்லை. 6வது பாசுரத்துல சொன்ன அதையே மறுபடியும் தெரிவிக்கிறார்கள். புல்லும் சிலம்பினகான், இதைத்தானே அங்க அடையாளமாக சொன்னார்கள், அதையே மீண்டும் இங்கு அடையாளமாக சொல்லுகிறார்களே. அப்ப அந்த பறவைகள் இன்னுமா மரத்துல உட்கார்ந்து கொண்டு சப்தமிட்டு கொண்டிருக்கும்? அங்க சொல்றச்ச பறவைகள் எல்லாம் இறை தேட செல்லுவதற்கு முன்பாக ஒன்னோடு ஒண்ணு பேசிக் கொள்ளுகிறது, சத்தமிட்டு கொண்டு புறப்படுகிறதுன்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப இத்தனை பாசுரமா இன்னும் அது கிளம்பாம அங்கேயே பேசிட்டு இருக்குமா? நாம தான் இந்த கோபிமார்களோடு இவர்களை எழுப்புவதற்கு இவ்வளவு நாழி சிரமப்படுகிறோம்னா, இந்த பறவைகள் கூட அப்படி இருக்குமா என்றால், இது அந்த சத்தம் இல்ல, அப்பொழுது அது இறை தேடுவதற்கு முன்பாக இட்ட சத்தம். இப்ப இறை தேடிக்கொண்டு பறக்கிற சமயத்துல ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருக்கிறதாம். கூட்டமா தானே பறவைகள் போகும். அப்படி போகிறச்ச அந்த பக்கம் அங்க போனா உணவு கிடைக்கும், இந்த பக்கம் போனா உணவு கிடைக்கும் என்று அந்த விஷயத்தை பேசிக்கொண்டு சப்தமிட்டு கொண்டு செல்லுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். புல்லும் சிலம்பினகான், பட்சிகள் எழுந்ததோடு அன்றியும் இறை தேடி கூவி போகான் என்றன என்றபடி. முன்பு புல்லும் சிலம்பினகான் என்றது உணர்ந்தவுடன் கூட்டிலிருந்து கூவுகை சொல்லுகிறது, இங்கு கூட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் கூவுகையை சொல்லுகிறது என்று அந்த வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். ஆக புல்லும் சிலம்பினகான் என்ற அடையாளத்தை சொல்ல, நாங்கள் சொன்னதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு கிடப்பது நீ கண்ணழகி என்னும் கர்வத்தினாலே அன்றோ, பட்சிகளின் நடத்தையை கொண்டோ காலத்தை நிர்ணயிப்பது. உள்ள இருக்கிறவன் நினைத்தாளாம், இந்த பறவைகளுடைய சத்தத்தை வச்சா என்னை எழுப்புவது, பறவைகள் சத்தம் எல்லாம் விடிந்ததுக்கு அடையாளம் இல்லைன்னு அவள் பதிலே சொல்லாமல் இருக்க, இப்படியெல்லாம் நீ பதில் சொல்லாமல் எங்களை காலம் தாழ்த்துவதற்கு என்ன காரணம்? உன்னுடைய கண்ணழகு, அதைத்தான் போதரி கண்ணினாய் என்று கொண்டாடுகிறார்கள்.
போது அரி கண்ணினாய். போதுன்னா புஷ்பம், புஷ்பத்தையே வெல்லக்கூடிய கண்ணழகா இவளுக்கு. தாமரை கண்கள்னு சொல்றோமே, இப்ப தாமரை இதழ் போல அந்த நீண்ட கண்கள் அது எம்பெருமானுக்கு. இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்டதுன்னா அந்த புஷ்பத்தையும் வெல்லக்கூடிய சிறந்த அழகோடு கூடியிருக்கக்கூடிய கண்கள். இதற்கு இன்னும் பல அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள். அரி என்று மானையும் சொல்லி புஷ்பத்தையும் மானையும் வெல்லக்கூடிய கண்களாம். போது அரினா போதுன்னா காலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அலறுகிற புஷ்பம், எப்படி புஷ்பம் தன்னிடத்துல அந்த சமயத்துல அலறுகிறதோ மலருகிறதோ அந்த சமயத்துல எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போல கண்கள் கொண்டிருப்பவள். அல்லது மான் கண், அரி என்றால் மான்னு ஒரு அர்த்தம் உண்டு. மானை போலே மருண்ட கண்களோடு அந்த அழகான கண்களோடு இவள் இருக்கிறாள் என்று சொல்லலாம். அல்லது அரி என்றால் வண்டு என்று வண்டையும் சொல்லி பூவிலே வண்டிருந்தாற் போலே கண்ணை உடையவள் எண்ணுதல். புஷ்பத்தை ஹரிக்கிற கண் எண்ணுதல், புஷ்பத்தையே வெல்லுகிற கண். அரி என்று சத்துருவாய், புஷ்பத்துக்கு போட்டியிலே என்றும் எதிரியாயிருக்கும் கண். புஷ்பத்தோட ஒரு போட்டி வச்சால் புஷ்பம் எப்பொழுதும் எதிரி, இந்த பெண்ணுடைய கண்ணுதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும் என்கிற அளவிற்கு அத்தனை கண்ணழகு கொண்டிருப்பவளாம் இவள். உலாவுகின்ற மான் கண் போலே உள்ள கண்ணை உடையவள். மான்கள் எல்லாம் அப்படி மருண்ட கண்ணோடு சற்று பயத்தோடயே இருக்கும். மானுக்கு எல்லாத்தினாலையும் ஆபத்து. நாய் வந்தாலும் ஆபத்து, ஓநாய் வந்தாலும் ஆபத்து, சிங்கம் புலி வந்தாலும் ஆபத்து. எந்த விலங்கா இருந்தாலும் இந்த மானை ஆகாரமாக கொண்டு விடுமா. அதனால சற்று பயத்தோடு தான் எல்லா இடத்துலையும் அப்படி கண்களை அப்படி சிமிட்டி கொண்டு மருண்டுதான் அது காணப்படும். அதை போல அது பார்ப்பதற்கே ஒரு அழகான அந்த கண்ணழகு. அதே போலத்தான் இந்த பெண்ணினுடைய கண்ணழகும் இருந்ததாம். போதரி கண்ணினாய் இவ்விடத்துல இப்படி கொண்டாடலாமா? ஒரு பாகவதருடைய ஒரு அழகப்போ இப்படி சொல்லலாமா என்றால் நிச்சயம் சொல்லணுமே. பாகவதர்களுடைய கண்ணழகு என்றால் வெறுமனே வெளிப்புற கண்ணழகு மட்டுமல்ல, கண் என்றால் ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப சிறந்த ஞானத்தோடு இருப்பவர்கள். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குரு என்று ஆச்சாரியனுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது சிறந்த ஞானம் சிறந்த அனுஷ்டானத்தோடு கூடியிருப்பவர்கள்னு சொல்லுகிறார்களே, அதே போலத்தான் இந்த பெண்ணும் சிறந்த ஞானத்தோடு இருக்கிறாளாம். எம்பெருமானே தஞ்சம் அவனே உபாயம் என்கிற அந்த ஞானத்திலே இவளுக்கு நிகர் மற்றொருவர் இல்லை. அதனாலதான் அந்த சிறந்த ஞானத்தோடு அவன் வரணும்னா நாம போய் அவனை பற்றுவதுங்கிறது கூடவே கூடாதே. எம்பெருமான் தான் உபாயம் என்றால் ஆறி இருக்க வேண்டும். இந்த மாதிரி பதட்டப்பட்டு கொண்டு நாம ஏதேனும் முயற்சிகளை செய்தால் பெருமான் கைவிட்டு விடுவார். அவர் எப்படிப்பட்டவர்னா சணல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. பிரம்மாஸ்திரத்தையே ஒருத்தரை விட்டு கட்டுப்படுத்துகிறோம் என்றால் அதை நம்பணும். அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்பாமல் அதற்கு மேல இன்னும் சங்கிலிகளை போட்டு கட்டுவது, சணல் கயிறை போட்டு கட்டுவதுன்னு சொன்னால் பிரம்மாஸ்திரத்தினுடைய பெருமை என்ன? அப்பேற்பட்ட அஸ்திரத்தை விட்டு எதிரில் ஒருத்தரை கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சங்கிலியை போட்டு கட்டுறேன்னா அந்த அஸ்திரத்தை நம்பவே இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி எம்பெருமானை உபாயம்னு நான் விஸ்வசிக்கிறேன் நம்புகிறேன்னு சொன்னால் அப்ப அதுல உறுதியா இருக்கணும். நானும் கொஞ்சம் பிரதட்சணம் பண்றேன், நானும் கூட மாட எத்தானும் செய்யட்டுமான்னு முன் வந்தால் இப்ப நீயே பாத்துக்கோப்பா நான் விட்டுடுறேன்னு கை விட்டுடுவேன். அத மாதிரி இப்ப அவர் உபாயம்னு நம்பி இருக்கிற நாம் போய் இந்த மாதிரி பதட்டத்தோடு காலையில எழுந்திருந்து எம்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கொண்டு போனால் அப்ப இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையான்னு எம்பெருமான் சந்தேகப்படுவனே. நான் தான் கொடுக்கிறேன்னு அவ்வளவு உறுதியா சொல்லியும் இன்னும் உங்களுக்கு என்னிடத்துல உறுதி ஏற்படவில்லையான்னு எம்பெருமானுக்கு அப்படி எண்ணம் போய்விடும். அதைத்தான் இவள் நினைத்து கொண்டு நாம் அங்கு போவதா? கூடவே கூடாது. அவன் வரட்டும், அவனைத்தான் நாம வரம்படி செய்ய வேண்டுமே தவிர நாம் புறப்பட்டு செல்வதுங்கிறதெல்லாம் கூடாது. அது உபாயத்திலே சேர்ந்து விடும் என்பதற்காக உபாசிய தேவதை இருந்தவிடத்திலே உபாசகனன்றோ தேடி வர வேண்டும். ஏன்னா இவளுக்கு என்ன ஒரு இதுன்னா இத்தனை ஞானத்தோடு இத்தனை அனுஷ்டானத்தோடு இருந்தால் அவனன்னோ வந்து ரட்சிக்க வேண்டும். சீதா பிராட்டி அப்படித்தானே இருந்தாள். நான் இருக்கிற இடத்துல ராமன் வந்து ரட்சிக்க வேண்டுமே தவிர நான் என் சக்தியை பிரயோகிக்க மாட்டேன், இல்ல திருவடியோடு நான் புறப்பட்டு அங்கு செல்லவும் மாட்டேன். அவன் வந்து ரட்சிக்க வேண்டும் இருந்தாளா? அவளும் சிறந்த கண்ணழகி. அசிதேக்ஷனான்னு சீதைக்கு அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு திருநாமம். ராமனே அந்த கண்ணழக சேவிக்க வேண்டும் பார்க்க வேண்டும்னு தான் துடிக்கிறான். அப்படிப்பட்ட புண்டரீகாட்சனான எம்பெருமான நாம் தேடி போவது கூடாது, அவனே என்னுடைய கண்ணழகுக்கு தேடி வர வேண்டும் என்று கிடந்தாளாம். உன் கண்ணாகிற வளையாலே அவனை பிடித்து எங்களுக்கு அளிப்பாய் என்றிருந்தோம். கண் வளை, அழகான இந்த கண்களாகிற வலையிலே எம்பெருமானையை பிடித்து எனக்கு பிடித்து தருவான்னு இவர்கள்லாம் நம்பி இருந்தார்களாம். இந்த மாதிரி தூங்கி கொண்டிருந்தால் எப்படிமா இது நடைபெறும்? நீ இப்படி இருக்கிறாயே, இக்கண்ணழகையுடைய நாம் ஒரு இடத்திற்கு போக வேணுமா? வேணுமாகில் நம் காலில் வந்து விழுகிறார்கள் என்று கிடக்கிறாயா? இப்படி கிடக்கலாம். அது உபாயத்துல உறுதி எங்களுக்கும் புரியறது. ஆனா கைங்கரியத்துல நாமத்தான முனைப்போடு இருக்க வேண்டும். உபாயம் அவர், அது நன்றாக தெரிகிறது. ஆனா அப்படி உபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு
சேஷப்பட்டது இந்த உடலும் ஆத்மாவும். அப்ப இருக்கும் காலத்துல என்ன பண்ண வேண்டும்னா கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்க வேண்டும். எல்லாம் அவர் கொடுப்பாருன்னு ஆறி இருக்க முடியுமா? அப்ப எத்தனை காலம் இங்க வாழ போறோமோ அத்தனை காலத்துக்கும் தொண்டுல ஈடுபட வேண்டும். இதை உபேயமாக பாவிக்க வேண்டும். அங்க போய் என்ன செய்ய போகிறோம்? வைகுந்தத்துக்கு போனா தொண்டு செய்ய போகிறோம்னா இங்கேயே செய்வோமே. இங்க எத்தனை காலம் இருக்க வைக்கிறாரோ அத்தனை காலம் தொண்டில ஈடுபட வேண்டும். அப்ப எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்வதற்கு நாம துடித்து கொண்டோன்னா போக வேண்டும். ஆகவே நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்ல, குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. குளிர குடைந்து நீராடுதல், இதெல்லாம் எங்கேயான ஒரு நதி குளம் அந்த மாதிரி நீரோடையில போய் நீராடினால்தான் இதெல்லாம் தெரியும். இப்ப நாம எங்கேயோ ஒரு கிரகங்கள்ல ஒரு அறைக்குள்ள குளியர் அறைக்குள்ள மேல இருந்து திறந்து அப்படி குளிக்கிறோம்னு சொன்னா குளிர குடைந்து நீராடுதல் அதெல்லாம் இங்க விளக்கவே முடியாது. ஒரு நதியிலேயோ ஒரு நீரோடையிலயோ போய் நீராடினால் முதுகு நனைகிற மாதிரி நன்னா அதுல அமிழ்ந்து தீர்த்தமாட வேண்டும். நன்றாக முழுக வேண்டும். தலையை அப்படி மூக்க பிடித்துக் கொண்டு அந்த ஜலத்துல அமிழ்ந்தால் எவ்வளவு தூரம் அமிழ வேண்டும்னா வெறும் தலை மட்டும் அப்படி அமிழ்ந்து எழுந்தால் போராது. பின்னாடி இருக்கக்கூடிய நடு முதுகு அது நன்றாக ஜலத்துல அமிழ வேண்டுமா. அந்த அளவுக்கு இவன் நன்றாக அமிழ்ந்து தீர்த்தமாட வேண்டும். அப்படி அந்த நீரோடையில குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று தெரிவிக்கிறாள். அப்படின்னா ஏதோ ஒரு ஜலம் நதியில போய் தீர்த்தமாடுவதான்னா கிடையாது. இவள் தான் முதல் பாசுரத்திலிருந்து நீராட போதுவினோ நேரிழீர் என்ன தெரிவிக்கிறாள்? கிருஷ்ண அனுபவம், கண்ணனோடு சேர்ந்து அனுபவிக்கை, அதுதான் நீராட்டம். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஷ்மி கிரீஷ்மே சீதமித பிரவம் என்று எம்பெருமானே சிறந்த குளமாக நதியாக இருக்கிறார். எல்லா கல்யாண குணங்களோடு சேர்ந்திருக்கிறார். அனுபவிக்க அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிறார். தீர்த்தமாடுவதுங்கிறது சிரமத்தை போக்கடிக்கும் தானே. உடம்பெல்லாம் ஒரே சோர்வா இருக்கு, அசதியா இருக்குன்னா என்ன பண்றோம்? போய் தீர்த்தமாடுகிறோம், குளிக்கிறோம். குளிச்சுட்டு வந்தா சோர்வு போகிறதுங்கிறோமே. அப்ப இந்த வாழ்க்கையில எவ்வளவோ காலம் சிரமப்பட்டு துன்பப்பட்டு ஒரே சோர்வாகி இருக்கிறோம், நிறைய கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறோம். இந்த வெப்பம் இந்த துக்கம் எல்லாம் எப்பொழுது போகும்னா அப்ப எப்பொழுதும் குளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நீர் போல இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவித்தால் அதனாலதான் இந்த சிரமம் போகும். அந்த எம்பெருமானை அனுபவித்தல் தான் இவ்விடத்துல குளிர குடைந்து நீராடுதல். அப்படி எம்பெருமான எல்லா விதத்திலையும் அனுபவித்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்வதற்கு நீ எழுந்திருந்து வராமல் பள்ளி கிடத்தியோ இப்படியே சயனித்துக் கொண்டிருந்தால் ஆகுமா? குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். நாமும் அவனும் கூடி ஜலக்கிரீடை செய்து அவன் மடியிலே சாய்ந்திருக்க கடவனி. இப்ப எவ்வளவு ஒரு பெரிய சிறந்த வாய்ப்பு பாருங்கள். ஊர் பெரியவர்களே நம்ம எல்லாம் இப்ப கிருஷ்ணனோடு சேரலாம்னு அனுமதித்திருக்கிறார்கள். அப்ப கண்ணனோட போய் யமுனா நதியில தீர்த்தமாடினால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கிருஷ்ணன் தன் கைகள்ல ஜலத்தை எடுத்து நம்ம பேர்ல வீசுவார், நாம ஜலத்தை எடுத்து அவர் பெயர்ல வீசலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமாக விளையாடி கொள்ளலாம். அவன் மடியிலே நாம சாய்ந்து அனுபவிக்கலாம், நம்ம மடியில அவனை சாய வைத்து படுக்க வைத்து அனுபவிக்கலாம். இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய பள்ளி அறையிலே உன்னுடைய துயில் அணையில நீ மட்டும் தனியாக படுத்து கிடப்பதே, அத்தை மோந்து கொண்டு கிடக்கிறாயே. ஒரு கால் கிடந்த படுக்கை என்று அத்தை மோந்து கொண்டு கிடக்கிறாயே. ஏன் இந்த படுக்கையிலிருந்து அவள் எழுந்திருக்கவில்லைனா அது ஒண்ணு இல்ல, கண்ணன் இதுல ஒரு நாள் சயனித்து கொண்டாராம். அதனால அவருடைய வாசனை எல்லாம் இதுல இறங்கி இருக்கான். இந்த படுக்கையை அப்படியே அணைத்து கொண்டு அன்றொரு நாள் கண்ணன் சயனித்ததுன்னு அதிலேயே ஈடுபட்டு கிடக்கிறாள். கண்ணனே நேர்ல இருக்கும் பொழுது என்னைக்கோ ஒரு நாள் கண்ணன் படுத்த படுக்கைன்னு அத்தைய மோந்து கொண்டு கிடப்பது இது என்ன அறிவுக்கேடு, இது என்ன முட்டாள்தனம். கண்டவிடமெங்கும் நெல் விளைந்து கிடக்க உதிர் நெல் பொறுக்குமோ? எல்லா இடத்துலயும் நெல் அப்படி விளைந்து ஒரே தானியம் நிறைய சமிருத்தியா இருக்கு. ஆனா அந்த நெல்லெல்லாம் இவர் பறிச்சு எடுத்துக்காம கீழே ஏதானு உதிர்ந்து இருக்கா பாருங்கள். கீழே ஏதானு தரையில அங்கங்க உதிர்ந்து இருக்கா, சில நெல்மணிகள் இருந்தா அதை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனம். அந்த மாதிரி இப்ப ஊரார்களே கிருஷ்ணனோடு சேர்ந்து அனுபவிக்கலாம்னு அனுமதி கொடுத்த பிற்பாடு இன்னும் நான் அவரோட எல்லாம் சேரல, அவர் என்னைக்கோ ஒரு நாள் இதுல படுத்து இருந்தார், அத்தையே மூந்து கொண்டு அனுபவிக்கிறேன்னு சொன்னால் இது என்ன முட்டாள்தனம். பாவாய் நீ நன்னாளால். பாவாய்னு சொன்னால் கிருஷ்ணனும் கூட கொண்டாடும்படி பெண்களுக்குள்ள சகல லட்சணங்கள் அடையாளங்கள் எல்லாம் பொருந்தி விளங்குபவள். நங்கைன்னு சொன்னாலும் பாவைன்னு சொன்னாலும் எல்லா பெண்களுக்கு உண்டான அந்த அத்தனை அடையாளங்களும் இவளிடத்துல பொருந்தி இருக்கிறது. நன்னாளால் சிறந்த நாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அங்க தொடங்கினாலே முதல் பாசுரத்துல அதே நன்னாள் தான் இங்க மீண்டும் தெரிவிக்கிறாள். 13வது பாசுரத்துல அதே நாள் தான் இப்ப நாமும் கண்ணனும் சேரப்போகிறோம். இது எவ்வளவு சிறந்த நாள். எத்தனை காலம் இந்த அனுபவம் கிட்டுமான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த அழகான முகூர்த்தம் நேரம் நெருங்குகிறதுன்னா
இன்னும் நீ எழுந்திருக்கிறாமல் இருக்கலாமா? தப்பினால் மறுசமயம் வாய்ப்பது அரிதாயிற்றே. இந்த சமயம் போச்சுன்னா இன்னொரு சமயம் வாய்ப்பதுங்கிறது மிகவும் கஷ்டம். காலகிருத பரிணாமம் அல்லாத தேசத்தில் உள்ளாரும் ஆறி இருப்பதில்லையே. நித்திய சூரிகள் கூட இந்த எம்பெருமான அனுபவிக்கணும்னு துடித்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, அங்கதான் காலமே இல்லையே. நகாலஸ் தத்ரவை பிரபுகு, என்ன இடத்துல காலத்துக்கு ஆட்சியே கிடையாது. இப்ப சந்தோஷமா எப்பொழுது அனுபவிக்கலாமே என்றால், அவருடைய அழக சேவிக்க சேவிக்க இவர்களுக்கு தங்களையே மறந்து, இவர் அனுபவிச்சேனா இல்லையானே தெரியலையே, மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த அழகு. ஒரு காலத்துல அனுபவிச்ச மாதிரி இன்னொரு காலத்துல இல்லையே, இந்த அனுபவம் ஏற்கனவே கிட்டியதான்னு தெரியலையேன்னு இப்படியே தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்களாம். அனுபவிக்கணுங்கிற இந்த துடிப்பிலேயே அவர்கள் அனுபவித்து விட்டோம்ங்கிற அந்த திருப்தி அவர்களுக்கு கூட இல்லை. அப்ப காலம் நடையாடாத வைகுந்தத்துல கூட அவர்கள் அப்படி தடுமாறுகிறார்கள். நீ இந்த இடத்துல நமக்கு காலம் வாய்த்திருக்கிறது, அதை உணராமல் உள்ளே படுத்து கொண்டிருக்கிறாயே. கால சாம்ராஜ்யம் செலுத்தும் தேசத்திலே ஆறி இருக்கிறது என் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கள்ளத்தை தவிர ஒரு கள்ளத்தனம் உன்னிடத்துல இருக்கிறது. எம்பெருமானுக்கும் ஒரு கள்ளத்தனம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் ஒரு கள்ளத்தனம் உண்டு. எம்பெருமானுக்கு என்ன கள்ளத்தனம் தான் தெரிவிக்கிறார்கள். கிருஷ்ண குணஜேஷ்டிதங்களை தனியே நினைத்து கிடக்கை, அவனோடே கலந்த உடம்பை காண ஆசைப்பட்டிருக்கிற எங்களுக்கு அத்தை மறைக்கையாகிற கள்ளத்தை விட்டு எங்களுடன் கூடுவாயாக என்று சொல்லி பகவத் சேஷத்துவத்தை அபகரிக்கையாகிற ஆத்ம அபகாரத்தை செய்தவர்கள் பகவானிடம் மன்னிப்பு கேட்கலாம். எங்களுக்கு சேஷியாயிருக்கும் நீ எங்களுக்கு உடம்பு கொடாமல் சேஷத்துவத்தை அபகரிக்கையாகிற ஆத்ம அபகாரத்தை செய்தால் யாரிடம் போய் மன்னிப்பு கேட்பது? எம்பெருமானுக்கு கள்ளத்தனம் என்னன்னா, தன்னுடைய பக்தர்களை அடுத்த அடியவர்களிடத்துல சேர்த்து விட வேண்டும். அதான் அமலநாதிபிரான் பாசுரத்துல எம்பெருமான் என்ன காட்டினார்? அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். எம்பெருமானே, நான் உனக்கு அடிமைன்னு ஒருத்தன் வந்தால் எம்பெருமானுக்கு என்ன தன்மை தெரியுமா? நீ எனக்கு அடிமைங்கிறது என்னைக்கோ எல்லா காலத்திலையும் உண்டுதான்ப்பா, இப்ப அது ஒண்ணும் புதுசா வரல. நீ என்னுடைய அடியவனுக்கு அடியவனாக இருன்னு அனுப்பி வைப்பனா. அதான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். தனக்கு ஒரு அடியவன் கிட்டினால் தன்னோடு வைத்து அனுபவிப்பதுங்கிற குற்றம் அவனிடத்துல இல்லை. விமலன்னா குற்றம் இல்லாதவன். எம்பெருமானுக்கு இந்த கள்ளத்தனம் குற்றம் இல்லை. என்ன குற்றம் கள்ளம் இல்லைன்னா, தனக்கு ஒரு அடியவன் கிட்டினால் நான் மட்டும்தான் வைத்துக் கொள்ளுவேன். நமக்கெல்லாம் அதானே. என்னை நாடி ஒருவன் வருகிறான், ஒரு தொண்டன் வருகிறான்னா பத்திரமா என்னிடத்துல மட்டும்தான் வச்சுப்பேன். வேற யாரான அந்த தொண்டனை கேட்டால் கொடுக்கவே மாட்டேனே. ஆனா அடியவர்களுக்கு போய் நீ தொண்டு செய் என்று எம்பெருமான் தன்னை விட தன்னுடைய அடியவர்களுக்கு அடிமையாக இருப்பதில்தான் அவன் விருப்பத்தோடு அனுப்பி வைக்கிறான். அதைத்தான் திருப்பானாழ்வாருக்கும் கொடுத்தார். அதே போல கொடுக்கிறது எம்பெருமானுடைய கள்ளத்தனம் இல்லாமைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பாகவதர்களுக்கு என்ன கள்ளத்தனம்னா, தாங்கள் நேரடியாக எம்பெருமானை அனுபவித்தால் அது கள்ளத்தனம். எம்பெருமானை பாகவதர்களுக்கு பெற்று கொடுத்து பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவித்தால் தான் கள்ளத்தனம் இல்லாமை. இப்ப இந்த பெண் உள்ளே தானே அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், அது ஒரு கள்ளத்தனமா? மேலும் இந்த பாகவதையான பெண்ணானவள் நமக்கு மிகவும் பிராபியமாயித்தே. வெளியில இருக்கிற இத்தனை கோபிகைகளுக்கும் பிராபியமா இருக்கிற தான் வெளியே வராமல் உள்ளேயே சயனித்து கிடக்கிறார் என்றால் அப்ப அதுவும் தப்புதானே. பாகவதர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பெண்ணாக இவர்களாலே தொண்டுகளை செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணான கோபிகை நீங்கள்லாம் வரவே வேண்டாம், நான் என் கண்ணனை நான் மட்டும் அனுபவித்துக் கொள்ளுகிறேன்னு உள்ளே தனியே கிடந்தால் அது கள்ளத்தனம். அல்லது அந்த எம்பெருமானை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் அனுபவித்தாள், அதுவும் கள்ளத்தனம். பகவத் சேஷத்துவத்தை அபகரிக்கையாகிற ஆத்ம அபகாரத்தை செய்தவர்கள் பகவானிடம் மன்னிப்பு கேட்கலாம். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமை என்பதை தெரிந்து கொள்ளாமல் நான் எனக்கே உரியவன்னு ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் ஆத்மாவை அபகரிக்கிறான்னு அர்த்தம். ஆத்மா பெருமானுடைய சொத்து, அதை தெரிந்து கொள்ளாமல் நான் சுதந்திரன் என்று எண்ணினால் அப்ப ஆத்மாவை அபகரிக்கிறானா? இந்த தப்ப செய்தவர்கள் கூட ஒரு காலத்துல எம்பெருமான இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் எங்களுக்கு சேஷியா இருக்கும் நீ எங்களுக்கு உடம்பு கொடாமல் சேஷித்துவத்தை அபகரிக்கையாகிற இவ் ஆத்ம அபகாரத்தை செய்தால் யாரிடம் போய் மன்னிப்பு கேட்பது? ஆனா பெண்ணே, கோபிகையே, நீதான் எனக்கு தலைவி, எங்கள் இத்தனை பேருக்கும் நீ தலைவியா இருந்து உன்னுடைய அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கணும். உன்னுடைய ரூபம் அதெல்லாம் நாங்கள் கண்டு பல்லாண்டு பாடணும், உனக்கு எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும்னு நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் சேஷிங்கிறத புரிந்து கொண்டு உன்னை எங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் இதற்கு யாரிடத்துல போய் மன்னிப்பு கேட்பது? உன்னை விட பெரியவனா வேற யாரும் இல்லை, நீதான் இப்ப பிராபியம்னு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப எங்களிடத்துல நீ மன்னிப்பு கேட்க முடியாது, நீ உன்னிடத்திலையும் மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த அபகாரம், இந்த தப்பு செய்தவர்களுக்கு இந்த அபராதத்துக்கு மன்னிப்பே கேட்க முடியாது என்று சொல்லி பொருத்தோம் என்பார் யார்? குற்றம் நின்றே போமத்தனை என்றோ ஆன பின்பு சேஷத்து அபகாரமாகிய எங்களுடைய குற்றம் போல் அன்றுகான் உன்னுடைய குற்றம். நீ உன்னுடைய அந்த அனுபவம்
நீ எங்களுக்கு பிராபியமாக இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு கதவை திறந்து உன்னுடைய ரூபம் அந்த குணங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்க இத்தை கொடாமல் இருப்பது பெரிய அபராதம். இந்த அபராதத்தை செய்யாதே, கள்ளம் தவிர்ந்து எங்களோடு கலந்து உன்னுடைய அனுபவத்தை கொடுத்து கிருஷ்ண அனுபவத்தையும் பெற்றுக்கொடு என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். கள்ளம் தவிர்ந்து கலந்து உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று அன்வயத்தை வைத்து அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். இதற்கு மேல அந்த பெண் தெரிந்து கொண்டு சரி தவறு செய்து விட்டேன்னு உணர்ந்து இந்த கோபிமார்களோடு வந்து சேர மேற்கொண்டு அடுத்த திருமாளிகைக்கு சென்று அங்க ஒரு பெண்ணை எழுப்பி கொண்டு இன்னும் 2 பாசுரங்கள் இதே போல பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி. அதற்கு பிற்பாடுதான் எம்பெருமானை நோக்கி செல்லுகிறார்கள். அப்படி பாகவதர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவர்களை முன்னிட்டுத்தான் எம்பெருமான இடத்துல செல்ல வேண்டும். எம்பெருமானும் இவர்களையே பிராபியமாக அடைய வேண்டும்னு கொடுக்கிறான். ஆக அந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நாமும் பாகவதர்களை பற்றி ஆச்சாரியனையும் பற்றி எம்பெருமானை பற்றி தொண்டுகளை செய்யலாம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ ஆவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.